சரி, ஓகே. நேத்து கிளாஸ்லயோ இல்ல அது வந்து பாத்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஹிஸ்டரி கிளாஸ்லயோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கறதுனா கேளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் டவுட் கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்த கிளாஸ்க்கு போலாம். சார் நேத்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. ஸோ என்ன டாபிக் என்ன எடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு அவுட்லைன் நேத்து வந்து பாத்துட்டீங்கன்னா சவுண்ட் அப்படின்ற டாபிக் பத்தி எடுத்தேன். ஸோ அந்த சவுண்ட் அப்படின்ற டாபிக்ல தியரிட்டிக்கலா ரைட்டா தியரி வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய வந்து குரல் நாணம், குரல் வளையம், அதுக்கடுத்து வந்து ஒளியின் வீச்சு, ஒளியின் அதிர்வு, நிறைய ஒளி சுருக்கம், ஒளி அரிதாக்குதல் அப்படின்ற நிறைய கான்செப்ட் ஓரியன்டா தான் நேத்து வந்து போச்சு. சார் இது இங்கிலீஷ்ல சொல்றீங்களா? சவுண்ட் வேவ் அந்த எஃபெக்ட் சவுண்ட் நம்ம சவுண்ட் அப்படின்னு பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து வோக்கல் கார்டு இருக்கு, அதுக்கப்புறம் லாரிங்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. எப்படி சவுண்ட்னா என்ன, நாய்ஸ்னா என்ன, சவுண்ட் என்ன வகையான எனர்ஜி, சவுண்ட் வந்து என்ன வகையான வேவ்ல இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சினா என்ன, ஆம்பிளிடியூட்னா என்ன, அதுக்கடுத்து வந்து வேவ் லென்த்னா என்னது, சவுண்ட் வந்து எதுல வந்து அதிக ஸ்பீடா பயணிக்கும், ஒரு சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்னு போட்டு டோட்டலா எத்தனை சாலிட் இருக்கு, எத்தனை லிக்விட் இருக்கு, எத்தனை கேசஸ் இருக்கு எல்லாத்தையுமே போட்டு டிசெண்டிங் ஆர்டர்ல அதனுடைய ஸ்பீட் அப்படின்றது வந்து நான் எழுதி போட்டிருந்தேன். நான் காட்டுறேன் அந்த ஸ்லைட் அப்படின்றத நான் காட்டுறேன். எஸ். வேற ஏதாச்சும் டவுட்? சார் ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு சயின்ஸ் கிளாஸ் போச்சுன்னு சொன்னாங்க நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கக்குள்ள. அது நீங்க அதை திருப்பி நடத்துவீங்களா சார்? இல்ல ஸ்டார்டிங்ல எல்லாம் சயின்ஸ் கிளாஸ் எதுவும் போல. நம்ம ஜிஎஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நேத்து நடந்தது ஃபர்ஸ்ட் சயின்ஸ் கிளாஸ். ஓகேங்க சார். ஏதோ வேற சார் ஏதோ எடுத்ததா சொன்னாங்க சார், அதனால கேட்கணும் சார். அது எனக்கு தெரியலங்க, அது எனக்கு தெரியல. சரிங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? விஜய் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. சரி, ஓகே. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கான கிளாஸ் இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து கிளாஸ் 9. ஓகே, எல்லாரும் மியூட்ல போட்டு வச்சீங்கன்னா மியூட் பண்ணி வச்சீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேற்று வந்து மேக் நம்பர் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். மேக் நம்பர் வந்து 1க்கு கீழே இருந்தா அது பேர் வந்து சப்சானிக். அதுக்கப்புறம் வந்து 1க்கு மேலையும் அடுத்து 5க்கு கீழேயும் 5க்கு கீழேயோ இருந்தா அது பேர் சூப்பர்சானிக் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நிறைய வகையான சவுண்ட் பார்த்தோம். இந்த மேக் நம்பர் அப்படின்றத வந்து எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவையும் இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த சவுண்ட்லயே வந்து எக்கோ அப்படின்றது இருக்குது. அதாவது எக்கோ அப்படின்றதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மள ஒலி இருக்குது இல்ல, நார்மலா வந்து ஒரு கத்துறப்ப வந்து திரும்பி வந்து சவுண்ட் கேட்குது இல்ல, ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா எக்கோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப எக்கோனா என்ன, அதுக்கு அடுத்து வந்து எக்கோனா சிம்பிளா கிடையாது. சிம்பிளா என்னன்னா எதிரொலி தான். எக்கோ அப்படின்றது எதிரொலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஒலி முழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீவெர்பரேஷன் அப்படின்ட்டு. அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கடுத்து டாக்டர் யூஸ் பண்ற அந்த ஸ்டெத்தஸ்கோப், நம்மளுடைய இதய துடிப்பை வந்து கணக்கிடும்ல, அந்த ஸ்டெத்தஸ்கோப்ல வந்து என்ன வகையான பிரின்சிபல்ல வந்து அது வந்து ரன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த அல்ட்ராசானிக் அப்படின்றது வந்து எந்த வகையான ஃபீல்டுல, மெடிக்கல் ஃபீல்டுல வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து கப்பல்ல வந்து ஒரு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க, சோனார் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டு எப்படி வந்து இந்த சோனாரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, சவுண்ட் எப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்பீடா பயணிக்கும், அதாவது டெம்பரேச்சர், நம்மளுடைய வெப்பம் அப்படின்றது அதிகமாகிறப்ப வந்து சவுண்டோடைய ஸ்பீட் அதிகமா இருக்குமா, இல்ல கம்மியா இருக்கிறப்ப சவுண்டோடைய ஸ்பீட் வந்து அதிகமா இருக்குமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த சவுண்ட் அப்படின்றதுல தியரி, அதாவது தியரட்டிக்கலா எல்லாமே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து லைட் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு அரை மணி நேரமோ இல்ல ஒரு 40 மினிட்ஸோ வந்து லைட்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஏன்னா சவுண்ட் முடிஞ்சிடும், லைட்னா என்னன்னு சொல்லிடுவேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் இப்ப இந்த ஸ்லைடு வந்து ஸ்லைடு ஓபன் பண்ணிட்டா, ஸ்லைடு ஓபன் பண்ணிட்டு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே.
என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். தெரியுங்க சார். ஓகே சூப்பர் சூப்பர். தெரியுங்க சார். ஓகே ஓகே சரி 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 தெரியுங்க சார். சரி நான் ஸ்டார்ட் பண்றேன். சரி நேற்று தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க சார். நேற்று தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸினுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். நேற்று எடுத்தது வந்து நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி கூட நம்ம பார்த்துடலாம். சரி சார் நேற்று எடுத்தது அகைன் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ண முடியுங்களா சார்? நேற்று நாங்க சரியா கவனிக்கல சார். நான் வந்து ஒரு கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல நேற்று நடந்தது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேயா? ஓகே சார். நேற்று நடந்தது சயின்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்களா சார்? நேற்று நடந்தது தான் சயின்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். சார் டெய்லியா கண்டினியூஸா அட்டெண்ட் பண்றது கிடையாது சார். எப்பயாவது டைம் கிடைக்கிறப்பதான் நம்ம ஆன்லைன்றதுனால டைம் கிடைக்கிறப்ப அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஆன்லைன்லயே. அதனால எங்களுக்கு சரியா கவனிக்க, அதனால சரியா அந்த கண்டினியூட்டி வந்து என்கிட்ட இல்லைங்க சார். சரி ஓகே. அதாவது இதுக்கப்புறம் கூட கண்டினியூ பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று நடந்தது அதாவது 14 மார்ச் நடந்ததுதான் சயின்ஸினுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே சயின்ஸினுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி நேத்து கிளாஸ் யூடியூப்லயே இருக்கு. இப்போ நீங்க யூடியூப்ல கூட நேத்து கிளாஸ் கவனிச்சுக்கலாம். சரி நேத்து சென்ட் பண்ண தெரியுது சார். ஓகே மேம். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம சவுண்ட் அப்படின்ற டாப்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். நம்மளுக்கு வந்து சவுண்டு டாப்பிக்கு 2 நாள் போதும். ஓகே இன்னைக்கு வந்து சவுண்ட் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம முடிச்சிடும். சவுண்ட் அப்படின்றது வந்து என்ன, அது வந்து ஒரு ஆற்றலினுடைய ஒரு வடிவம் தான் என்னன்னா சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆற்றலினுடைய ஒரு வடிவம். நம்ம சவுண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சவுண்டை பத்தி படிக்கிற படிப்பின் பெயர், அதாவது சவுண்டினுடைய ஒலி உற்பத்தி மற்றும் ஒலி பரப்புதல், அதை பத்தி படிக்கிற படிப்பின் பெயர் வந்து ஒலியியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அக்கௌஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சவுண்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஆற்றலினுடைய ஒரு வகை தான் வந்து சவுண்ட். ஸோ நம்ம நார்மலாக சவுண்ட் அப்படின்றது, ஒலி அப்படின்றது எப்படி உற்பத்தி ஆகிறது அப்படின்னா, ஒரு பொருள் வந்து அதிரும் பொழுது அது வந்து ஒலி உற்பத்தி ஆகிறது. அப்போ அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு வந்து நம்ம உடம்புல வந்து நம்மளுடைய தொண்டை பகுதியில் வந்து என்ன இருக்குதுன்னா குரல் வளையம் இருக்கு. அந்த குரல் வளையத்திற்குள்ள என்ன இருக்குன்னா குரல் நாணம் இருக்கு. அந்த குரல் நாணமானது வைப்ரேட் ஆகும்போது உருவாகிறது தான் என்னன்னா சவுண்டு. இதுவே அந்த சவுண்ட் அப்படின்றது வந்து விரும்பத்தகாத முறையில இருந்தா, அதாவது ரொம்ப சத்தமா இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்றோம், நாய்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அது பேர் சத்தம். ஸோ சவுண்டு வந்து அன்பிளசண்டா இருந்தா சிம்பிளா அது பேர் என்னன்னா நாய்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ சவுண்டே வந்து டிராவல் ஆகுறப்ப இப்படிதான் பயணிக்குமே. ஸோ இந்த மாதிரி அதிகமா டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஒலி அரிதாக்குதல், ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பயணிச்சுது அப்படின்னா வந்து அதை வந்து ஒலி அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு சவுண்டு வந்து எதிலெல்லாம் பயணிக்கும், இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகே சவுண்டு எதிலெல்லாம் பயணிக்கும் அப்படின்னா திண்மம், திரவம், வாயு, இந்த 3லயுமே பயணிக்கும். ஆனா வெற்றி இடத்துல பயணிக்குமான்னு கேட்டா அதாவது எதுவுமே இல்லாத இடத்துல, அந்த இடத்துல கேஸ் கூட இருக்காது, எந்த ஒரு வகையான கேஸுமே இருக்காது, அங்க பயணிக்குமா அப்படின்னு கேட்டா சவுண்டு பயணிக்கவே பயணிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சவுண்டை பொறுத்த வரைக்கும் நான் எந்த அலை அப்படின்றத பார்த்தோன்னா இது வந்து இயந்திர அலை. சரியா? சவுண்டு வந்து இயந்திர அலை. லைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இயந்திரமற்ற அலை, நான் மெக்கானிக்கல். ஸோ சவுண்ட் வேவ் வந்து ஒரு மெக்கானிக்கல் வேவ். சரி மெக்கானிக்கல் வேவ்னா என்னன்னா அதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படும். மீடியம்னா ஏதோ ஒன்று, சாலிடோ இல்லை லிக்விடோ இல்லை கேஸோ, திண்மமோ திரவமோ இல்லை வாயுவோ ஏதோ ஒன்று தேவைப்படும். எது அப்படின்னா சவுண்டானது பயணிப்பதற்கு. ஆனால் லைட்டுக்கு தேவையில்லை. லைட் வந்து சாலிடு லிக்விடு கேஸ் அப்படின்றது ஏதாச்சும் ஒன்று வேணுமான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே தேவையே கிடையாது. ஓகே அடுத்து வேவ்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நெட்டலை குறுக்கலை அப்படின்ற 2 இருக்கு. லாங்கிடியூட்னல் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்றது இருக்கு. லாங்கிடியூட்னல் வேவுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது சவுண்ட் வேவ் தான். அது எப்படின்னா சவுண்ட் வேவ் இப்படி பயணிக்குதுன்னா அதாவது வைப்ரேட் இப்படி ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வேவுமே பயணிக்கும். இதுவே லைட் அப்படின்னா இது இப்போ வேவ் இப்படி பயணிக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் லைட் வேவ் வந்து பயணிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கு எக்ஸாம்பிள் லைட் வேவ், லாங்கிடியூட்னல் வேவுக்கு எக்ஸாம்பிள் வந்து சவுண்ட் வேவ். நம்ம ஃப்ரீக்வன்சி பார்த்தோம். எப்பொழுதுமே வந்து ஃப்ரீக்வன்சி குறைஞ்சதுன்னா டைம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது பார்த்தோம். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு தான் 1/time அப்படின்ட்டு. டைம்னா யூனிட் வந்து செகண்ட். அப்போ 1/secondன்னு போடுறோம். இந்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துருச்சுன்னா என்னதுன்னா இது 1/secondன்னு போடுறோம்ல, அந்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக அப்போ செகண்டுக்கு கீழே +1ல இருக்கும் பவர். அப்போ செகண்ட் மேலே வந்துருச்சுன்னா அது வந்து செகண்ட் -1 மாறிடும். ஃப்ரீக்வன்சி எதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பிச்சு, ஒரு சவுண்டினுடைய பிச்சு. ஸோ அப்போ பிச்சுனா வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழில் வந்து என்னன்னா ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சுனா ஸ்ருதி. அடுத்து
ஸோ கேர்ள்ஸுக்கு பார்த்துட்டீங்கன்னா பிச் வந்து அதிகமா இருக்கும். கேர்ள்ஸ்க்கு வந்து ஷ்ரில்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கூச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒளி கூச்சம் இதுவுமே வந்து அதிகமா இருக்கும். பாய்ஸ்க்கு வந்து பிச் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகே, அடுத்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்ற ஒன்று இருக்கு. இது எல்லாமே நேற்று பார்த்ததுதான். ஆம்ப்ளிடியூடை பொறுத்த வரைக்கும் அதாவது இது எதை கண்டுபிடிக்கணும், லவுட்னஸ், சரியா, சத்தத்தின் அளவை வந்து கண்டுபிடிக்கும். இதனுடைய ஒரு யூனிட் டெசிபல். ஃப்ரீக்வன்சியினுடைய யூனிட் வந்து என்னன்னா ஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து சாஃப்ட் சவுண்டு லவுடு சவுண்ட் அப்படின்ட்டு. நம்மளுக்கு சாஃப்ட் சவுண்ட்னா அந்த ஆம்ப்ளிடியூட், இதுதான் அந்த ஆம்ப்ளிடியூட் இது இருக்குல்ல, இது அலை அப்படின்னா அந்த அலையினுடைய அளவு தான் அந்த ஆம்ப்ளிடியூட். சாஃப்ட் சவுண்டுக்கு வந்து அந்த ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே லவுடு சவுண்டுக்கு இப்படி இருக்கும் அலைகள், அதனுடைய ஆம்ப்ளிடியூட்னுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். இது லவுடு சவுண்டு. ஸோ இது வந்து ஹை பிச்சு லோ பிச் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கம்மியான ஒரே ஒரு அலை மட்டும்தான் போகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செகண்டுக்கு 3 அலை போயிருது. அப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹை பிச்சு, இது வந்து லோ பிச் அப்படின்னு சொல்கிறாங்க. மஸ்கிட்டோக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் பிச்சுமே அதிகமாக இருக்கும். ஆனால் சிங்கத்துக்கு வந்து லவுட்னஸ் ரொம்ப சத்தமாக இருக்கும், அதே நேரத்தில் ஆம்ப்ளிடியூட் இருக்கும். ஓகே, டிம்பர் அப்படின்னா வந்து ஒரு ஒளியினுடைய தரத்தை சொல்றது தான் டிம்பர். நோட் அப்படின்றது ஒரு ஒளி தான். அந்த ஒளிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃப்ரீக்வன்சி கலந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒளி பெயர் தான் நோட் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ நம்ம நார்மலாக மனிதர்களால் கேட்கக்கூடிய ஒளியின் அளவு வந்து 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். 20 ஹெர்ட்ஸ் கீழே போனால் அது பேர் இன்ஃப்ராசானிக் ஒளி. 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போனால் அது பேர் அல்ட்ராசானிக் ஒளி. இன்ஃப்ராசானிக் அப்படின்றது எந்த விலங்குகளுக்கெல்லாம் கேட்கும் அப்படின்னா ரைனோசரஸ், அதாவது காண்டாமிருகங்கள், யானைகள், திமிங்கலங்கள், சிங்கங்களுக்கு கேட்கும். 20,000 ஹெர்ட்ஸுக்கு கீழே வந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா வவ்வால்கள், டால்ஃபின்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கேட்கும். அடுத்து மேக் நம்பர் அப்படின்ற ஒன்று பார்த்தோம். மேக் நம்பருக்கு வந்து ஃபார்முலாவே நான் சொல்றேன். மேக் நம்பருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக் நம்பர் 1க்கு கீழே வந்தா எப்படி இந்த மேக் நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதையுமே நம்ம பார்க்கணும். இந்த மேக் ஒலியானது, மேக் நம்பரானது 1க்கு கீழே இருந்தால் இது பேர் சப்சானிக். கரெக்டா 1 இருந்தால் அது பேர் டிரான்சானிக். 1க்கு மேலையும் 5, இது வந்து 5க்கு கீழையும், சரியா, 5 இந்த கோடு போட்டிருக்கோம், அதுனா 5க்கு கீழையும் இருந்தால் அது பேர் சூப்பர் சானிக். இது வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா எதை வந்து சூப்பர் சானிக்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பொருளினுடைய வேகம் ஒளியின் வேகத்தை விட வேகமா போறப்ப அந்த வேகத்தை தான் சூப்பர் சானிக் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5க்கு மேல இருந்தா அது வந்து ஹைப்பர் சானிக். ஓகே, அடுத்து சவுண்டோடைய ஸ்பீட் அப்படின்னு பாக்குறப்ப வந்து எதுல ரொம்ப சவுண்டு வந்து ரொம்ப வேகமா போகும்னா திண்மத்துல தான், சாலிட்ல தான் ரொம்ப வேகம் போகும். அதுக்கு அடுத்துதான் வந்து எங்கன்னா திரவத்துல, அதுக்கு அடுத்துதான் எங்க அப்படின்னா கேஸ்ல. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி இது வந்து இதுல ஆக்சுவலா அந்த பிடிஎஃப்ல இதுல ஒரு 0 மைனஸ் பண்ணணும். ஓகே, சரி. ஸோ திண்மத்துல தான் அதிகம். கொஞ்சம் பொறுமையா சார். கேக்குதா சார்? கேளுங்க, சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் பொறுமையா போக முடியுங்களா சார்? ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலா நேத்து எடுத்த கிளாஸ் அப்படின்றதுனால இல்ல நேத்து எடுத்த கிளாஸ் அப்படின்றதுனால தான். ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் இல்ல அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. சரி, ஓகே சார். ஓகே சரி, ஓகே. நானும் இன்னைக்கு கிளாஸ் போறப்ப கொஞ்சம் பொறுமையா தான் போவேன். இது கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு சார். ஃபாஸ்டா போற மாதிரி. சரி. ஓகே சார். நம்ம திண்மத்திலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா எதுல வந்து ரொம்ப வேகமா போகும்னா அலுமினியத்துல, ரைட்டா. அதாவது இது மீட்டர் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு இத்தனை மீட்டர் போகும். அதாவது ஒரு செகண்டுக்கு 6420 மீட்டர் வந்து அலுமினியத்துல வந்து சவுண்டானது அவ்வளவு வேகத்துல போகும். அடுத்து நிக்கல், ஸ்டீல், அயன், பிராஸ், கிளாஸ், இது எல்லாமே இந்த சைட் ஸ்பீட்ல எழுதியிருக்கேன், ரைட்டா. இங்க வந்து திரவத்துல வந்து தண்ணீர், கடல் தண்ணீர் வந்து ஒளியானது வந்து 1531 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது ஒரு வினாடிக்கு வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 1331 மீட்டர் பயணிக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர்னா வந்து காய்ச்சி வடிகட்டிய தண்ணீர், டிஸ்டில்டு வாட்டர். அதுக்கடுத்து எத்தனால், மெத்தனால், வாயுக்கள்ல வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், அதுக்கப்புறம் ஏர் தான் இருக்கல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம், ரைட்டா. ஏன்னா நம்மளுக்கு ஃபைட்டர் ஜெட்லாம் இருக்குல்ல, நம்மளுக்கு இந்திய விமானப்படையில இருக்க ஜெட் ஆகட்டும், ஏவுகணைகள் ஆகட்டும், ராக்கெட் ஆகட்டும், எல்லாமே எதுல பயணிக்குதுன்னா காத்துல தான். அப்ப காத்துல ஒளியினுடைய வேகம் அப்படின்றது 343 மீட்டர் பெர் செகண்ட். லைட்டோடைய ஸ்பீடு வந்து பார்த்துட்டீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட், ரைட்டா. இது வந்து லைட்டோடைய ஸ்பீடு, இது வந்து சவுண்டோடைய ஸ்பீடு. ஸோ ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் இது சல்ஃபர் டை ஆக்சைடில் இவ்வளோ வேகத்தில் போகும். ஸோ இதுதான் வந்து நம்ம நேற்று பார்த்த கிளாஸு. நேற்று நம்ம இதுதான் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து இதனுடைய ஒரு கண்டினியூஷன் தான். நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதில் வந்து எத்தனை பேர் எல்லாருமே ஆக்சுவலாக இருக்கிறீங்க தானே?
செகண்ட். ஓகே, எல்லாருமே இதுல இருக்கிறீங்க, நான் சொல்றேன். சரி சரி, கவனிங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஏன்னா நான் இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு செகண்ட். ஓகே, ஸோ ஓரளவுக்கு ஜென்ரல் நாலேஜும், ஏன்னா ஜென்ரல் நாலேஜில் ஹிஸ்ட்ரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜென்ரல் சயின்ஸ்லுமே கிளாஸ் வந்து இது வந்து 2வது கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு என்ன சொல்றது, இந்த ஜிகே அப்படின்ற ஒரு போர்ஷனுக்கு வந்து என்ன ஏதுன்றது இந்த ஒரு 9வது கிளாஸ்ல தெரிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸ்ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்மளுக்கு எப்படி போகுது அப்படின்னா எம்சிக்யூ தான். சரியா? எம்சிக்யூ அப்படின்றது வந்து எம்சிக்யூ அல்லது பிஒய்க்யூ. ரைட்டா? எம்சிக்யூ அப்படின்றது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அல்லது பிஒய்க்யூஸ் அப்படின்றது முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள். நான் எதுல இந்த கொஸ்டின் எடுப்பேன் அப்படின்னா இதுதான் முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் இருந்துதான் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்து நடக்க போகுது. இந்த முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள்ல இருந்து என்ன ஆக போகுதுன்னா, டெய்லி நம்ம எத்தனை கொஸ்டின் பார்க்க போறோம்னா 25 கொஸ்டின் டெய்லியுமே வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த நாளையில, அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து டெய்லியுமே 25 கொஸ்டின். அந்த 25 கொஸ்டின் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஹிஸ்டரியில, ஜியோகிராஃபில, எக்கனாமி பொருளாதாரத்துல, பாலிட்டி இந்திய அரசியலமைப்புல, அதுக்கப்புறம் சயின்ஸ்ல எதுலலாம் அப்படின்னா பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரி, பயாலஜில பாட்டனி, அதுக்கப்புறம் ஜுவாலஜி. இதுல எல்லாத்துலயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பிசிக்ஸ் தான். அந்த பிசிக்ஸ் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா 25 கொஸ்டினுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கான்செப்டுமே இருக்கும், கான்செப்ட் ஓரியன்டா ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில லா பிரின்சிபல்ஸ் ரிலேட்டடா இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து 25 கொஸ்டினுமே 25 விதமா இருக்கும். அதுதான் முக்கியம். சரியா? நான் சொல்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்ப ஹீட்டு, வெப்பம் அப்படின்னு பாக்குறோம்னா, அந்த வெப்பத்துக்கு கீழே நம்ம வந்து ஒரு 50 கொஸ்டின் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த 50 கொஸ்டினுமே எப்படி இருக்கும்னா 50 டைப்பா இருக்கும். அப்ப ஹீட் அப்படின்ற டாபிக் கீழே எத்தனை கான்செப்ட் படிச்சிருப்பீங்கன்னா 50 கான்செப்ட் அப்படின்றது 50 விதமான பாயிண்ட், 50 பாயிண்ட் படிச்சு வச்சிருப்பீங்க. அப்படின்றப்ப அது நிறைய விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலியமா இருக்கும். ரைட்டா? ஸோ அப்ப எப்போதுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த நடத்துறதுக்கு பதிலா அதை எக்ஸாம்ல இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அதை படிக்கிறது வந்து இன்னுமே வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தடா இருக்கும். சரியா? இதுதான் வந்து அடுத்த கிளாஸ்ல இருந்து போக போகுது. இன்கேஸ் இதை ஒரு 2 கிளாஸ்ல எம்சிக்யூ விதமா நம்ம கவர் பண்ணலாம். அது உங்களுக்கு ஓகே இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி போகலாம். பட் ஆனா அது வந்து ஒரு பெஸ்ட் வே ஆஃப் கவரிங் டாபிக்ஸ். சரியா? நம்மளுக்கு வந்து அப்படி கவர் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமா முடியும், அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அந்த மாதிரி மெத்தட். ஓகேயா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இல்லை இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க சார். ஒரு சின்ன விஷயம் சார், இப்போ நம்ம ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெறுமனையா வந்து ஆனா உங்களுக்கு நான் அது போக இன்னொரு இது, நான் இப்ப உங்களுக்கு எடுக்கிறேன்னு சொன்னல கொஸ்டின்ஸ். ஆமாங்க சார். அந்த கொஸ்டின் எல்லாமே அந்த 25 கேள்விகளுமே ஆர்ஆர்பியில கேட்கப்பட்ட கேள்விதான். ரயில்வேஸ், அதாவது ஆர்ஆர்பி, என்டிபிசி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி, இதுல கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் நான் எடுப்பேன். ஆனா நான் நடத்துவேன் தெரியுமா, அந்த ஆப்ஷன், அந்த கொஸ்டின் ஆனது வந்து எப்படி இருக்குன்னா 360 டிகிரில அந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் வந்து எப்படி இருக்குன்னா 360 டிகிரி எக்ஸ்பிளனேஷன். அப்படின்னா அந்த கொஸ்டினை பத்தி பார்ப்போம். அதாவது எப்படி இந்த 360 டிகிரி எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ஒன்னு அந்த கொஸ்டினை பத்தி பார்ப்போம், இரண்டாவது அந்த கொஸ்டினுடைய ஆப்ஷன்ஸ் இருக்கு தெரியுமா, ஆப்ஷன்ஸையும் சேர்த்து கவர் பண்ணுவோம். அப்படின்றப்ப வெறுமனே ஆர்ஆர்பி மட்டும் கிடையாது, அதை வந்து நீங்க எஸ்எஸ்சிக்கு பயன்படுத்தலாம், டிஎன்பிஎஸ்சிக்கு பயன்படுத்தலாம், மெயினா ஆர்ஆர்பிக்கு பயன்படுத்தலாம். ஓகே சார்? சூப்பர் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் அந்த மாதிரி. ஓகே வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் சஜஷன் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அடுத்த கிளாஸ் இப்படி போக போகுது அப்படின்றதுனால
நான் அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணணும்ல. ஸோ அப்போ வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிட்டா நான் அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஒரு 50 பேர் கிட்ட இருக்கிறீங்க, நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏத்த மாதிரி, ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணுவேன். சார் இப்போ 50 சொல்லுங்க சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. சார் இப்ப 50 ஏதாவது ஒரு டாபிக்ல நீங்க 50 क्वेश्चन கேட்பீங்க, ஒரு 50 பாயிண்ட்ஸ் நம்ம படிப்போம்னு சொன்னோம் இல்லைங்களா சார்? இல்ல 50 பாயிண்ட்னா இருங்க 50 பாயிண்ட் எப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீட் அப்படின்ற டாபிக்ல இப்ப நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்குமா? அப்ப 4 ஆப்ஷன் அப்படின்றப்ப அந்த ஒரு கொஸ்டின் 25ல ஒரு கொஸ்டினுக்கே வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 4 விதமான விஷயத்த கத்துக்கும். 4 விஷயம்னா சும்மா வந்து 4 ஆப்ஷன்ல என்னன்றதை மட்டும் பார்க்க மாட்டோம். அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து ஒரு ஆப்ஷன்லயுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 பாயிண்டோ இல்ல 4 பாயிண்டோ இல்ல 6 பாயிண்டோ கூட பார்ப்போம் அந்த ஆப்ஷனுடைய ஒரு இம்பார்ட்டன்ட்டை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ அடுத்து இப்ப இது மாதிரி நான் சொல்றது ஒரு 50 பாயிண்ட் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொன்னேன். பட் ஆனா அதை விட ரொம்ப அதிகமாவே நம்ம படிப்போம். ஹீட் அப்படின்றது கீழே நம்ம ஒரு 30 கொஸ்டினோ இல்ல 40 கொஸ்டினோ கவர் பண்ணி பாக்குறப்ப ஹீட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 100 விதமான விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. 100 பாயிண்ட் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 100 பாயிண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எதுக்காக சொல்லுங்க. அதாவது இப்ப நம்ம அந்த ஒரு டாபிக் படிக்கும் போதே நம்ம பாயிண்ட்ஸா அந்த டாபிக் ஃபுல்லாவே கவர் ஆயிடும் இல்லைங்களா சார்? ஆமா. ஒரு ஹீட் டாபிக் உள்ள நம்ம போயிட்டு 25 கொஸ்டினை முடிச்சுட்டு வெளியே வரோம் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஹீட் அப்படின்ற டாபிக் அந்த 25 கொஸ்டின்ல முடிஞ்சிடும். ஓகேங்க சார். ஓகே, थैंक यू சார். ஏன்னா வந்து அது ரிப்பீட் ஆகாது அந்த கொஸ்டின். சொல்லுங்க. எக்கனாமி சார் அந்த கெமிஸ்ட்ரி கிளாஸும் எக்கனாமிக்ஸ் எல்லாம் எப்போங்க சார் எடுத்துட்டீங்களா சார் இனிமேலும்? இல்ல இப்போதைக்கு இந்த எம்சிக்யூ எதுவுமே நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா நான் எடுத்த உடனே எம்சிக்யூ ஸ்டார்ட் பண்ணா அது வந்து நம்மளுக்கு வந்து ஓகே அப்ப தியரட்டிக்கல் கிளாஸ் எப்படி இருக்கும்னு தெரியாமே போயிடும். ஸோ அதனாலதான் தியரட்டிக்கல் கிளாஸ் வந்து ஒரு 10 நாள் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம எம்சிக்யூக்குள்ள போகணும் அப்படின்னா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதனாலதான். ஓகேங்க தெரியலங்க சார். பரவாயில்ல. வேற ஏதாச்சும் சஜஷன் இருக்கு? நீங்க சஜஷன் இருந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த பிபிடியோ இல்ல அதையோ வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுவேன். சொல்லுங்க. ஆமா, அந்த கொஸ்டின் அப்படின்றது வந்து இங்கிலீஷ்லயுமே இருக்கும், கீழே வந்து பாத்துட்டீங்கன்னா கொஸ்டின் வந்து தமிழ்லயும் இருக்கும். ஓகேங்க சார். சார் கொஞ்சம் ஃபுல்லா ஓரலா சொல்லிட்டு அதுக்கடுத்து போயிருங்க கொஞ்சம் ஸ்பீடா. எதுப்பா புரியல? இல்ல இப்ப எழுதுனதை போய் 2 தடவை லாஸ்டா ஒரு ஓரலா சொல்லுங்க சார், அது மாதிரி மட்டும் சொல்லிருங்க சார். இல்ல இது ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா 25 கொஸ்டினா வந்து டெய்லியுமே போக போகுது. அந்த 25 கொஸ்டினுமே வந்து ஃபுல்லா அனாலிசிஸ் மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? 360 டிகிரி எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்போம். கொஸ்டினுடைய எக்ஸ்பிளனேஷனும் அதோட ஆப்ஷனுடைய எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் அதுலயே வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபார்முலா இது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கவர் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு எதுக்கெல்லாம் பிக்சர் ஆட் பண்ண முடியுமோ அந்த பிக்சரையும் ஆட் பண்றோம். ஸோ எல்லாமே அதுல கவர் ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம நேத்து விட்ட டாபிக்ல இருந்து நம்ம போயிடலாமா? நேற்று இதுல விட்டோம். நேற்று இதுல விட்டோம் பாக்குறேன். சரி, நேற்று வந்து சாலிட் லிக்விட் கேஸ் எதுல வந்து ஸ்பீடா போகும் அந்த ஸ்பீட் எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னேன் இந்த மேக் நம்பர் அப்படின்றது வந்து 1ல இருந்தா டிரான்சானிக், 1க்கு கீழே இருந்தா சப்சானிக், 1க்கு மேல இருந்தா 5க்கு கீழே இருந்தா சூப்பர் சானிக் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்ப மேக் நம்பர் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது பாக்குறது முக்கியம்ல. என்னன்னா மேக் நம்பர் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? சரியா? மேக் நம்பருக்கு வந்து ஃபார்முலா. மேக் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒன்னு எழுதுறேன், அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஸ்பீட் ஆஃப் எனி பாடி அப்படின்ற ஸ்பீட் ஆஃப் எனி பாடி அப்படின்னு என்னது? ஒரு பொருள். பாடி அப்படின்றது வந்து இதுல சொல்றது வந்து என்னன்னா பொருளை சொல்றாங்க. ஒரு பொருளினுடைய வேகம். சிம்பிளா சொல்றது வந்து பாத்துட்டீங்கன்னா எதுனா ஒரு பொருளினுடைய வேகம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது மேக் நம்பருக்கு வந்து மேல கீழே டிவைட் பண்ணணும். சரியா? டிவைட் பண்ணணும். மேல என்ன போடணும்னா ஒரு பொருளினுடைய வேகம். சரி, ஓகே, பொருளினுடைய வேகம் போட்டாச்சு. அடுத்து கீழே வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் தட் மீடியம் அப்படின்னா
நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா மீடியம். மீடியம்னா நம்ம என்னென்ன மீடியம் பார்த்தோம்? அதாவது மீடியம்னா மீடியேட்டர்னா என்ன? நடுவில் இருக்கிறது, ரைட்டா? ஒரு ஒளியானது வந்து இப்போ வந்து 2 பசங்க இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி நேற்று சொன்னதான், 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த 2 பசங்களுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இவன் இந்த ஏ அப்படின்ற பையன் பி கிட்ட பேசுகிறான். அவன் இங்கேருந்து இங்கே கத்தி கூப்பிடுறப்ப வந்து அவங்களுக்கு நடுவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன இருக்கும்? வெறுமனையா ஏர் மட்டும்தான் இருக்கும், காற்று தான் இருக்கும். அப்போ அந்த காற்று தான் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மீடியம். மீடியமே நம்மளுக்கு நிறைய மீடியம் இருக்கு. திண்மம் இருக்கு, திரவம் இருக்கு, வாயு இருக்கு, சாலிட் இருக்கு, லிக்விட் இருக்கு, கேஸ் இருக்கு, ரைட்டா? அப்ப இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீடியம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுதான் வந்து மீடியம் அப்படின்னே சொல்றாங்க. நம்மளுக்கு சாலிட் இருக்கு, லிக்விட் இருக்கு, கேஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைன்னு ஒரு ஏவுகணை இருக்கு, கரெக்டா? அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிரம்மோஸ் ஏவுகணை. ஆக்சுவலா பிரம்மோஸ் ஏவுகணை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இது வந்து 2 விதமான நாடுகளினுடைய ஒப்பந்தத்தை அவங்க வந்து அவங்களுடைய ஒப்பந்தத்தால் வந்து ரெடி பண்ணப்பட்டதுதான் பிரம்மோஸ் ஏவுகணை. இதுல இந்த வார்த்தையை வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரம்மபுத்திரா நதியையும் மோஸ் அப்படின்ற வார்த்தை மோஸ்கோவா நதியையும் குறிக்கிறது, ரைட்டா? பிரம்மோஸ் ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் இது அப்ப மோஸ்கோவா நதி வந்து எங்க இருக்குதுன்னா ரஷ்யா, பிரம்மபுத்திரா நதி இந்தியா, ரைட்டா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு தான். எடுத்துக்காட்டுக்கு வந்து பிரம்மோஸ் ஏவுகணையை சொல்லியிருக்கேன். பிரம்மோஸ் ஏவுகணை சொல்றப்ப இந்த ஏன் வந்து இந்த வார்த்தை பிரம்மோஸ் அப்படின்னு வந்துட்டு அதுல வந்து பிரம்மபுத்திரா நதியினுடைய முதல் வார்த்தையும் மோஸ்கோவா நதியினுடைய முதல் 3 வார்த்தையும் வந்து எடுக்கிறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரம்மோஸ் அப்படின்ட்டு வருது, ரைட்டா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மோஸ் ஏவுகணை எதில் பறக்கும்? ஏவுகணையானது எதில் பறக்கும்? ஏரில் தான் பறக்கும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ பிரம்மோஸ் ஏவுகணையினுடைய வேகம், ரைட்டா? பிரம்மோஸ் ஏவுகணையினுடைய வானத்தில் பறக்கிறப்ப அதனுடைய வேகத்தை மேலே போடுவாங்க, ரைட்டா? அதனுடைய வேகத்தை மேலே போடுவாங்க, எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அப்ப காத்துல, சரியா, ரைட்டா? காத்துல சவுண்டினுடைய வேகம், ஏன்னா அந்த பிரம்மோஸ் ஏவுகணை எங்க பறக்குதுன்னா காத்துல தான் பறக்குது, ரைட்டா? காத்துல அந்த சவுண்டினுடைய வேகம் எவ்வளவு அப்படின்றத கீழே போடுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணையினுடைய மேக் நம்பர் தெரிஞ்சிடும், ரைட்டா? இதுவே தண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தண்ணிக்குள்ள வந்து ஏவுகணை ஒன்று விடுறாங்க, தண்ணிக்குள்ள ஒரு ஏவுகணை விடுறாங்க. அப்ப கடல் தண்ணியில அந்த ஏவுகணையானது போகுது. கடலுக்குள்ள அந்த ஏவுகணையானது எந்த வேகத்துல போகுதுன்றத மேல எழுதிக்கணும். கடலுக்குள்ள ஒளியினுடைய வேகம் அப்படின்றது என்னன்றதை கீழே எழுதிக்கணும். ஸோ நம்ம அப்படி போட்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு மேக் நம்பர் தெரிஞ்சிடும். அதுதான் நான் வந்து இந்த இதை எழுதுனேன், ரைட்டா? ஸோ சாலிட்ல என்ன, லிக்விட்ல எவ்வளோ ஸ்பீடு, கேஸ்ல எவ்வளோ ஸ்பீடு அப்படின்றத தனியாவே எழுதுச்சு. ஸோ இப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு முழுமையா வந்து இதெல்லாம் வந்து நம்ம கீழே போடலாம். இப்போ கடல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணை எவ்வளோ வேகத்துல போகுது அப்படின்றத இந்த 1531 அப்படின்றத வந்து கீழே போட்டுக்கிட்டு மேல வந்து பிரம்மோஸ் ஏவுகணை கடலுக்குள்ள ஏவுகணையினுடைய வேகம் அப்படின்றது மேல அந்த மீடியத்துல சவுண்டினுடைய வேகம் என்னன்றதை நான் கீழே அப்படி போட்டோம் அப்படின்னா எதனுடைய ஃபார்முலா தெரிஞ்சிடும்னா மேக் நம்பர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதை தான் வந்து மேக் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுறது. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா வேற என்ன பார்க்கலாம்? இப்பதான் வந்து முக்கியமா ஒரு இடத்துக்கு போக போறோம், என்னன்னா ஒளியின் பிரதிபலிப்பு, சவுண்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் டாபிக் உள்ள போக போறோம். ஸோ இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் நெக்ஸ்ட் பேஜ் போறேன். ஓகே, பிரம்மோஸ் ஏவுகணை இம்பார்ட்டன்ட் இல்ல பிரம்மோஸ் ஏவுகணை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். நான் எடுத்துக்காட்டுக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை சொன்னதுனால பிரம்மோஸ்னா என்னன்றதை நான் கீழே எழுதிட்டேன், அவ்வளவுதான். இந்த சவுண்டுக்கும் பிரம்மோஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா எடுத்துக்காட்டுக்கு நம்ம பிரம்மோஸ், ஏன்னா நம்மளுடைய கிளாஸ் எல்லாமே அப்படிதான் போகுது. நான் எக்ஸ் விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா எக்ஸ் விஷயத்தை டிஸ்கஸ் பண்றப்ப ஏபிசி அப்படின்றத எக்ஸ் சம்பந்தப்பட்டமா இருக்கும். இப்ப பி அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் அப்படின்னா நான் பியை பத்தி ஒரு 2 பாயிண்ட் சொல்வேன், ரைட்டா? ஆனா அந்த பியை பத்தி சொல்ற 2 பாயிண்ட்டுமே வந்து எக்ஸுக்கும் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாததான் இருக்கும். ஆனா என்ன முக்கியம்? இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 2 பாயிண்ட் முக்கியம் இல்ல. அது எப்படின்னா நம்ம ஒண்ணு பாக்குறோம் அப்படின்னா வெறுமனே அந்த ஒன்றை மட்டும் பார்க்க கூடாது, அது போக ஒரு 4-5 விஷயத்த அது சம்பந்தப்பட்டதை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும்ல ரிவிஷன் பண்றதுக்கு. ஓகே, அதுதான். புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஒளியின் பிரதிபலிப்பு, அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். சொல்லுங்க.
இது அந்த இது சொன்னீங்களா சார், ஸ்பீட் ஆஃப் எனி பாடி, ஒரு பொருளுடைய ஆமா. வேகம். அதுக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் தட் மீடியம், அதுக்கு தமிழ்ல இது சொல்லுங்க. அதாவது ஒளியின் வேகம் அந்த ஒரு குறிப்பிட்ட நிலையில, ரைட்டா, நிலையிலையோ இல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த மீடியம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்துட்டீங்கன்னா, ஆக்சுவலா மீடியம்க்கு வந்து நிறைய வார்த்தை இருக்கு. அதை நீங்க சிம்பிளா மீடியம் அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா மீடியேட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீடியேட்டர்னா யாரு? ரெண்டு பக்கம் வந்து பேசி நடுல இருந்து தீர்வு கொடுக்கிறவர், அவரு தான். அப்ப மீடியம் அப்படின்னா நடுல இருக்கக்கூடிய விஷயம், ரைட்டா, நடுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். சோ அப்ப மீடியம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு திண்மம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து திரவம் இருக்கு, வாயு இருக்கு. சோ அதுல வந்து ஒளியினுடைய வேகம் அப்படின்றது வந்து எவ்வளவு எழுதிக்கணும் அப்படின்றத கீழே எழுதணும். ஓகே சார், ஓகே சார். சரி, ஓகே. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னா ஒளியின் பிரதிபலிப்பு, ரைட்டா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்றது என்னது? எக்கோ, அவ்வளவுதான். எதிரொலி. எக்கோ அப்படின்றது என்னன்னா எதிரொலி, ரைட்டா. சரி, இப்ப ஓகே, ஒளியின் பிரதிபலிப்பு தான். அந்த பிரதிபலிப்பு அப்படின்றது எந்த மாதிரி பிரதிபலிப்பு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்டிங்க்ட் ரிஃப்ளெக்ஷன், அதாவது தனித்துவமான பிரதிபலிப்பு, ரொம்ப தனித்துவமா கேட்கும். இந்த ஒரு எக்கோ ஆனது எப்படி கேட்கும் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் ரிஃப்ளெக்ஷன். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா தனித்துவமானது, ரொம்ப கிளியரா கேட்கும், ரைட்டா. எக்கோ வந்து எப்படி கேட்கும் அப்படின்னா ரொம்ப கிளியரா கேட்கும். டிஸ்டிங்க்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா தனித்துவமான பிரதிபலிப்பு. சரி சார். சொல்லுங்க. டவுட் ஒன்று சார். சார் அந்த இதுல போன இதுல வந்துட்டு எஸ்எல்ஜின்னு சொல்லி ஒன்னு எழுதுனீங்களே சார், அதுல எஸ்எல்ஜி மீனிங் என்ன சார்? இது சார் எஸ்னா வந்து பாத்தீங்கன்னா சாலிட், ஆயில்னா லிக்விட், கேஸ், அவ்வளவுதான். திண்மம், திரவம், வாயு. திண்மம், திரவம். தமிழ் மீடியம் தமிழ்லயே சொல்லிடுறீங்க சார்? தமிழ்ல தான். ஆக்சுவலி நான் இதையே நிறைய டைம் தமிழ்லயே சொன்னேன். திண்மம்னு சொன்னேன், திரவம்னு சொன்னேன், வாயு அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஓகே சார். சரி, இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து பாத்துட்டீங்கன்னா கத்துறான், கொஞ்ச தூரம் கத்துறான். சோ இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு செவுரு இருக்கு, செவுரோ இல்ல ஏதோ ஒரு இது, சரியா, ஒரு அப்டக்கல் மாதிரி ஏதோ ஒரு தடை ஒண்ணு இருக்குது. இப்ப இவன் கத்துறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா கத்துனது இவனுக்கு திருப்பி கேக்குது. இப்படியே வந்து பாத்துட்டீங்கன்னா கத்துனது திருப்பி இவனுக்கே கேக்குது. இப்படி கத்துறான், இந்த திசையில பார்த்து அவன் கத்துறான், திருப்பி அவனுக்கே கேக்குது. அப்ப இவன் கத்துறதுக்கும் திருப்பி அந்த செவுரானதோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்து பாத்துட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு நம்ம கத்துறது வந்து திருப்பி கேட்கணும் அப்படின்னா மினிமமா அவனுக்கும், அதாவது நம்மளுக்கும் அந்த ஒரு அந்த தடைக்குமான தூரம் அப்படின்றது மினிமமா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மினிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 17.2 மீட்டராச்சும் இருக்கணும். 17.2 மீட்டர். இப்ப நான் இருக்கேன், நான் வந்து கத்துறேன், நல்லா கத்துறேன், சரியா, என் பேரை சொல்லி நல்லா கத்துறேன். அப்ப எனக்கு எக்கோ கேட்கணும், திருப்பி வந்து அது எதிரொலியா கேட்கணும் அப்படின்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் எனக்கும் அந்த திரும்பி வந்து அந்த ஒரு தூரம் இருக்கும் தெரியுமா, அந்த தூரத்திற்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும்னா ஒரு 17.2 மீட்டராச்சும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். 17.2 மீட்டராச்சும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நான் பேசுறது வந்து பாத்துட்டீங்கன்னா கத்துனது வந்து எனக்கு எப்படி கேட்கும், தனித்துவமான பிரதிபலிப்பா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா. சோ இதுதான் எக்கோ. இந்த ஒரு வேல்யூ ரொம்ப முக்கியம், 17.2 மீட்டர். இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது பாருங்க. நம்ம அடுத்தது வந்து எதிரொலி, அதாவது ஒளி முழக்கம் அப்படின்றது ஒண்ணு பார்ப்போம். ரீவெர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்றதை நான் அடுத்த ஸ்லைட்ல போடுறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதை. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நம்மளுக்கு இன்னொரு இதுவும் இருக்கு, என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரீவெர்பரேஷன் அப்படின்னா என்னன்னா ஒளி முழக்கம், ரைட்டா. ரீவெர்பரேஷன் அப்படின்றது வந்து என்னன்னா ஒளி முழக்கம். ஸோ இதுவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நார்மலா எக்கோ அப்படின்றது நம்ம என்னது, சிம்பிளா எக்கோ அப்படி எதிரொலி அப்படின்றது என்னன்னா ஒளி பிரதிபலிப்பு. இதுவே அந்த ஒளி பிரதிபலிப்பு அப்படின்னு திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு ஒளி, இது வந்து ரீவெர்பரேஷன் அப்படின்னா ஒளி முழக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா எக்கோக்கான தமிழாக்கம் தான், தமிழ் வேர்டு தான் ரீவெர்பரேஷன் இருக்கும். எதிரொலி அப்படின்னு சொல்றாங்க, ரைட்டா. ரீவெர்பரேஷன் அப்படின்னா ஒளி முழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிரொலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரீவெர்பரேஷன் அப்படின்னா ஆங்கிலத்துல வந்து என்ன டெஃபினேஷன் அப்படின்னா ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட்,
திரும்ப 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 அந்த ஒலியானது கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலா எங்க நடக்கும் அப்படின்னா, மெயினா எங்கெல்லாம் இது வந்து இதாகும்னா தியேட்டர்ல. மெயினா எங்கன்னா எடுத்துக்காட்டு தியேட்டர். அடுத்த எடுத்துக்காட்டு டாக்டர் யூஸ் பண்ற ஸ்டெத்தோஸ்கோப்ல. டாக்டர் வந்து நம்மளுக்கு காய்ச்சல்னு போறப்போ வந்து நம்மளுடைய செஸ்ட்ல வந்து அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு அந்த ஹார்ட் சவுண்டை கேட்கறாங்கல்ல, அந்த ஸ்டெத்தோஸ்கோப் வந்து இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஸ்டெத்தோஸ்கோப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள். சரி, இப்போ தியேட்டர் அப்படின்றப்ப எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு இடம். ஸோ இப்போ வந்து அந்த தியேட்டர்ல வந்து இங்க படம் ஓடுது. இப்போ இங்க எல்லாமே வந்து ஆடியன்ஸ் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆடியன்ஸ் வந்து இங்க எல்லாருமே அமர்ந்திருக்கிறாங்க. இந்த தேட்டருடைய சவுண்டானது வந்து இப்ப தேட்டரோ இல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 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 அரங்கம். அந்த அரங்கத்துல வந்து இங்க ஒரு பேச்சாளர் இருக்கிறார். இங்க வந்து ஒரு பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இவருடைய ஒலி பேச்சு அப்படின்றது இங்கே கேட்கும். திருப்பி இங்க இருந்து இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். திருப்பி இங்கே கேட்கும். இங்க இருந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். திருப்பி இங்க, அப்புறம் திருப்பி இங்க, அடுத்து இங்க, இந்த சைடு இங்க. திரும்ப 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 அவர் பேசுறது வந்து இந்த ஒரு 4 செவத்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப பட்டு 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 ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரீவர்பரேஷன். ஒலியானது திரும்ப 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 அந்த 4 பக்கம் இருக்கிற செவர்ல கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேட்டர் ஓகே, தேட்டரோ இல்ல வந்து ஒரு அரங்கமோ அதெல்லாம் ஓகே. அப்ப ஸ்டெத்தஸ்கோப்புக்கும் இந்த ரீவர்பரேஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஸ்டெத்தஸ்கோப் இது இப்ப இருங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வாய்ந்து இதுல போட்டு சரி, ஸோ இதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளா ஸ்டெத்தோஸ்கோப்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ஸ்டெத்தோஸ்கோப்ல இந்த டியூப் இருக்கு தெரியுமா? இப்ப வந்து நான் வரைகிறது வந்து இந்த டியூப் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வரையேன். இப்ப இந்த டியூப் இப்ப நார்மலா டாக்டர்ஸ் வந்து இந்த ரெண்டுத்தையுமே வந்து எங்க வச்சுக்குவாங்க? காதுல வச்சுக்குவாங்க. இத எங்க வச்சுக்குவாங்க? நம்ம செஸ்ட் பகுதியில வச்சுக்குவாங்க. இந்த செஸ்ட் பகுதியில அந்த கேட்கிற அந்த ஹார்ட் பீட் அப்படின்றது இதுல அப்படியே பயணித்து 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 திருப்பி அப்படியே பயணித்து இந்த பக்கமும் திருப்பி இந்த பக்கமும் போய் அப்புறம் அப்படியே இங்க பயணித்து அவங்களுடைய காதுல கேட்கும். கரெக்டா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெத்தோஸ்கோப்னுடைய ஒரு பிரின்சிபல். அப்ப இதுக்கும் இந்த ரீவர்பரேஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு நம்ம பாக்குறப்ப இங்க பாருங்க, அந்த பயணிக்கிறதை எப்படி பயணிக்கும் அப்படின்னா, ஹார்ட்டுடைய சவுண்ட் இங்க ஆரம்பிக்குது. அப்ப ஹார்ட்டுடைய சவுண்ட் இப்படி கேட்கும். கரெக்டா? இப்படி கேட்கும். அடுத்து இங்கே இப்படி போகும், அடுத்து இப்படி போகும், அடுத்து இந்த மாதிரி, அடுத்து இது திரும்ப 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 பயணித்து 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 இப்படியே அந்த ஒரு டியூபுக்குள்ளேயே, ஸ்டெத்தோஸ்கோப் டியூபுக்குள்ளேயே திரும்ப திரும்ப இப்படியே பயணித்து 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 தான் வந்து எங்க கேட்கணும்? டாக்டருடைய காதலே கேட்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ரீவெர்பரேஷன், ஒளி முழக்கம் அல்லது எதிரொலி அப்படின்றதுக்கு வந்து இந்த ஸ்டெத்தோஸ்கோப் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ஓகே, சரி, இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த ஒரு ஸ்லைடுக்கு போகலாம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது சரி, நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா அல்ட்ராசானிக் சவுண்ட் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அல்ட்ராசானிக் அப்படின்றது வந்து அந்த 20,000 ஹெர்ட்ஸ் மனிதர்களால கேட்கக்கூடியது வந்து 20 இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான். 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல போச்சு அப்படின்னா வந்து அது அல்ட்ராசானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசானிக் ஆக்சுவலா நிறைய விஷயத்துல வந்து யூஸ் பண்றாங்க. ரைட்டா? அல்ட்ராசானிக் அப்படின்றத வந்து நிறைய விஷயத்துல யூஸ் பண்றாங்க. அதுல முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஸோ அல்ட்ராசானிக் சவுண்டு, அல்ட்ராசானிக் ஆக்சுவலா அல்ட்ராசானிக்க தமிழ்ல வந்து மீ ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. மீ ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இல்லைன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா அல்ட்ராசானிக் அப்படின்னே போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய நியூஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா தமிழ்லயுமே வந்து அல்ட்ராசானிக் அப்படின்ற வார்த்தையை அல்ட்ராசானிக் அப்படின்றதும் தமிழ்லயுமே சொல்லி இருக்கிறாங்க. ரைட்டா? அந்த மீ ஒலி அப்படின்ற வார்த்தையை வந்து அதிகமா யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அல்ட்ராசானிக் சவுண்ட்ஸ், இந்த அல்ட்ராசானிக் சவுண்டை எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எது உற்பத்தி செய்யுது, அதாவது எது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, ப்ரொடியூஸ்டு பை ஃபர்ஸ்ட் அல்ட்ராசானிக் சவுண்ட். இந்த ஒரு விதமான ஒலியை வந்து எது கொடுக்குது அப்படின்னா வவ்வால் கொடுக்குது. அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டால்ஃபின்கள்லாம் இந்த மாதிரி அல்ட்ராசானிக் சவுண்டை யூஸ் பண்ணுது.
அடுத்து வேற என்ன அப்படின்னா அல்ட்ராசானிக் இந்த சவுண்ட் இருக்கு தெரியுமா, அதை வந்து எதுல யூஸ் பண்றாங்க? ஃபீட்டஸ் இருக்குல்ல, கரு. ஃபீட்டஸ் அப்படின்னா கரு, சரியா? அந்த கருவினுடைய வளர்ப்பு, சரியா? கருவின் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுல வந்து எப்படி வந்து அது வளர்கிறது அப்படின்றத வந்து செக் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஃபீட்டஸ்னுடைய growth அண்ட் டெவலப்மெண்ட், ஃபீட்டஸுடைய growth, அதனுடைய வளர்ச்சியை வந்து கருவினுடைய வளர்ச்சியை வந்து பார்க்கறதுக்கு இந்த அல்ட்ராசானிக் சவுண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? அடுத்து வேற என்ன அப்படின்னா உள் உறுப்புகள், சரியா? இன்டர்னல் ஆர்கன்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை செக் பண்றதுக்கு, சரியா? கண்டிஷனை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆராய்வதற்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அல்ட்ராசானிக் சவுண்டை தான் யூஸ் பண்ணுவாங்க, செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வேற என்ன அப்படின்னா கிட்னி ஸ்டோன் இருக்குல்ல, நம்ம உடம்புல வந்து பார்த்துட்டீங்கன்னா கிட்னில வந்து கல் உருவாகும். அந்த கல்லை வந்து நம்ம கல்லுன்னு சொல்றோம்ல, ஸோ அந்த கிட்னி கல், அந்த கல்லை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐடென்டிஃபை கண்டுபிடிக்கிறதுக்கும் அப்புறம் அந்த கல்லை உடைப்பதற்கும் உடைப்பதற்கும் எதை யூஸ் பண்றாங்கன்னா அல்ட்ராசானிக் சவுண்டை தான் யூஸ் பண்றாங்க, ரைட்டா? அல்ட்ராசானிக் சவுண்டை தான் யூஸ் பண்றாங்க. அடுத்து இந்த அல்ட்ராசானிக் சவுண்டை பேன் பண்ணியிருக்கிறாங்க. எதுல பேன் பண்ணியிருக்கிறாங்க, எதுல தடை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கருவில் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக வந்து அல்ட்ராசானிக் சவுண்டை யூஸ் பண்ணாங்க. ஆனா அல்ட்ராசானிக் சவுண்டை வந்து அதுல பேன் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பேன் பண்ணிட்டாங்க, சரியா? அது எதுக்கு அப்படின்னா ஜெண்டர் டிட்டர்மினேஷன்னா கருவில் இருப்பது ஆணா பெண்ணா அப்படின்ட்டு செக் பண்றது, அதுல தடை பண்ணப்பட்டது ஜெண்டர் டிட்டர்மினேஷன். சரி, அடுத்து அல்ட்ராசானிக் சவுண்டை வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா சோனார் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க, சரியா? முக்கியமான கருவி, சரியா? சோனார் அப்படின்றது முக்கியமான கருவி, ரைட்டா? சோனார் அப்படின்றதுக்கு வந்து விரிவாக்கம் வந்து ஒளி வழி செலுத்துதல் மற்றும் வரம்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல வந்து என்ன அப்படின்னா ஆங்கிலத்துல சவுண்ட் நேவிகேஷன் and ranging and தமிழ்ல என்ன சொன்னீங்க சார்? தமிழ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒளி வழி செலுத்துதல் மற்றும் வரம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரேஞ்சிங் அப்படின்னா வரம்பு. சோ ஒளி வழி செலுத்துதல் மற்றும் வரம்பு. சார் ஹலோ ஒளி ஒன் செகண்ட் ஹலோ சார் ஒன் செகண்ட் சார் ஹலோ கேக்குது நல்லாவே கேக்குது. சோனார்ன்றதுக்கு அந்த சோனார்ன்றதுக்கு தமிழ்ல என்ன மீனிங் சார்? ஒளி வழி செலுத்துதல் மற்றும் வரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி வழி செலுத்துதல் மற்றும் வரம்பு. ஓகே சார், அது எதுக்கு எங்க பயன்படுது சார்? சொல்றேன். சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்றது இருக்குல்ல, ஆனா மெயினா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதா இருந்தாலும் அது டிஎன்பிசி எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பி எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியில வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா சோனார் அப்படின்ற ஒரு கருவியினுடைய விரிவாக்கத்தை கண்டுபிடிக்கவும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆப்ஷன்ல என்ன திரும்ப கொடுப்பாங்க, ஆப்ஷன்ல வந்து தமிழ்ல இருக்கிற ஆப்ஷன்லயே இங்கிலீஷ்ல தான் இருக்குமே, ரைட்டா? ஏன்னா சோனார் அப்படின்ற வார்த்தையினுடைய விரிவாக்கம் அப்படின்ட்டு மேல கொஸ்டின் வேணா தமிழ்ல இருக்கும், ஆனா ஆப்ஷன் எல்லாமே இந்த இதுல தான் இருக்கும், ரைட்டா? அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? அது டிஎன்பிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியா இருந்தாலும் சரி, ஆர்ஆர்பியா இருந்தாலும் சரி. ஏன்னா விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விரிவாக்கம் அப்படின்றது தமிழ்ல மாறுபடும், ஹிந்தியில மாறுபடும், தெலுங்குல மாறுபடும், ஆனா ஆங்கிலத்துல வந்து ஒரே விஷயம் தான், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். அதனால மேக்சிமம் வந்து எதுல கேட்பாங்கன்னா ஆங்கிலத்துல தான் கேட்பாங்க. ஸோ அதனால ஆங்கிலத்துல வந்து படிக்கிறது நல்லது. ஆனா தமிழ்லையுமே வந்து நான் அதனுடைய விரிவாக்கத்தை சொல்லிட்டேன், ஒளி வழி செலுத்துதல் மற்றும் வரம்பு. சரி, இந்த சோனார் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட், சரியா? இது வந்து SONAR, இதுதான் சோனார். ஸோ சோனாரை பொறுத்த வரைக்கும் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கப்பல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. சோனாரை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா கப்பல்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சோனார் வந்து எதை யூஸ் பண்ணும் அப்படின்னா சவுண்ட் வேவ், ஒளி அலைகளை வந்து யூஸ் பண்ணும். என்ன சவுண்டு அப்படின்னா அல்ட்ராசானிக் சவுண்டு தான். என்ன சவுண்ட் அப்படின்னா அல்ட்ராசானிக் சவுண்டை தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா யூஸ் பண்ணும். சரி, எதுக்காக கண்டுபிடிக்கிறது? அப்ப சோனாரை வந்து எதுக்காக கப்பல்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா காணாம போன நிறைய பொருள்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, லொகேட்டிங் ஆப்ஜெக்ட். சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அப்படியா சார்? ஆமா சவுண்ட் வேவ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். சோனார் கருவி வந்து சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன சவுண்ட் அப்படின்னா அல்ட்ராசானிக் சவுண்ட். ஓகே.
லொகேட்டிங் ஆப்ஜெக்ட்னா பொருள்களை, அதாவது கடலுக்கு அடியில் காணாம போன பொருள்களை வந்து கண்டுபிடிப்பதற்கு சோனார் வந்து பயன்படுகிறது. ரைட்டா? சோனார் அதாவது ஒளி வழி செலுத்துதல் மற்றும் வரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க சோனார், அதாவது சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சரி, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்போ இவ்வளோ விஷயத்துல வந்து எது யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த அல்ட்ராசானிக் சவுண்ட் அப்படின்றது யூஸ் ஆகுது. அப்ப இவ்வளோ விஷயத்துல அல்ட்ராசானிக் இல்ல எது வேணாலும் லொகேட்டிங் ஆப்ஜெக்ட்னா மெட்டல் ஆப்ஜெக்ட் கிடையாது, எதுனாலுமே காரணம். அதாவது எப்படின்னா அது எப்படி பயன்படுகிறது அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வரைஞ்சே சொல்றேன். இப்ப இங்க வந்து கடல் இருக்கு. இப்ப இந்த கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் போகுது. இப்ப இந்த கப்பல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த கப்பல்ல வந்து இப்ப திடீர்னு வந்து இங்க ஒரு ஃபிளைட் மாதிரி ஒரு பெரிய விஷயம் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. ஃபிளைட் வந்து பாத்துட்டீங்கன்னா உடஞ்சி விழுந்துருச்சு. எது அப்படின்னா கடலுக்குள்ள வந்து இப்ப உடஞ்சி விழுந்துருச்சு. இப்ப இந்த கப்பலானது வந்து இந்த பிளைட் எங்க இருக்குன்றது கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா கடலுக்குள்ள உடஞ்சு விழுந்துச்சுன்னா எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இப்ப பிளைட் பறக்குது, திடீர்னு வந்து ஏதோ கிராஷ் ஆகி விழுந்துருச்சு அப்படின்னா எல்லாமே கடலுக்கு அடியில போயிடும். கரெக்டா? எங்கதான் விழுந்துச்சு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கப்பல் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க? இந்த சோனாரை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த கப்பலானது இப்ப சோனாரை இங்க பயன்படுத்திக்கிறது. சோனாருடைய சவுண்டு அந்த ஒளி அலை அப்படின்றது இங்க போகுது. அப்ப இந்த இதுக்கு வந்து ஒரு டேட்டா கிடைக்கும். அடுத்து வந்து கொஞ்சமா வந்து அந்த அலையானது வந்து இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு செகண்ட். இப்ப நான் இப்படியே வரைஞ்சு போடுறேன். ஓகே. இப்ப இந்த திருப்பி வர்ற ஃபீட்பேக் வந்து டிஃபரன்ஸ் அதுலதான். ஓ சோ இப்ப வந்து இந்த மாதிரி இப்ப இந்த ஒளியானது சோனாவே இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு இந்த மாதிரி இப்படி போக 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 இப்ப இங்க வந்து இவ்வளவு ஆழம் காட்டும் அந்த டேட்டா. அடுத்து போக 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 திடீர்னு வந்து ஏதோ ஒரு பொருள் தடைப்படும் போது அந்த டேட்டா எப்படி காட்டணும்? அப்படியே கொஞ்சம் மேல போய் அடுத்து இப்படி, அடுத்து இந்த மாதிரி, அடுத்து திருப்பி குறையும், அடுத்து திருப்பி இங்க போகும். அப்ப அந்த டேட்டால வந்து ஏதோ தெரிஞ்சிருக்கு. அப்ப இங்க வந்து ஒரு பொருள் வந்து இருக்குது அப்படின்றது அந்த டேட்டால தெரியும். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க? சரி ஓகே இங்க இருக்கலாம் அப்படின்றதான் தெரிஞ்சு அப்ப அந்த இடத்துல வந்து செக் பண்ணுவாங்க. புரியுதா? ஓகே சார், கிளியர். தேங்க்யூ. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போ வவ்வால் சவுண்ட் விட்டா அதோட மீறி வந்து ஒரு சின்ன பக்கத்துல எதுவும் இருந்ததுன்னா அது கரெக்ட். இதேதான் இதே அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு. இப்ப வந்து நம்ம இந்த இதுல பார்த்தோம்ல, இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பார்த்தோம். இப்ப இதுவே வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப வவ்வால், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்ன்னு போடுறேன். எக்ஸ் தான் வந்து வவ்வால் அப்படின்னா இப்ப வந்து இப்ப இங்க வந்து ஒரு மரம் இருக்குது. வவ்வாலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், எல்லாருமே ஆக்சுவலா பார்த்துருக்கோம். வேகமா பறக்கும், சவுண்டு விட்டுக்கிட்டே பறக்கும். இப்ப இந்த நம்மளுடைய ரோட்ல வந்து நம்ம நின்னோம் அப்படின்னா நம்ம நிறைய தெருவுலாம் வந்து பாத்தீங்கன்னா வவ்வால் பறந்துகிட்டே இருக்கும். நைட்டு டைம் தான் பறக்கும். அப்ப நம்ம ரோட்ல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், வவ்வால் பறக்கிற இடத்துல நம்ம கிட்டக்க வந்துட்டு கிட்டக்க வரைக்கும் வரும். ஆனா நம்மளை இடிக்காது. திரும்பி சடனா வந்து பாத்துட்டீங்கன்னா திரும்பிடும். சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வவ்வால் வந்துகிட்டு சவுண்ட் விட்டுக்கிட்டே வரும். ஆக்சுவலா அந்த சவுண்ட் அந்த அல்ட்ராசானிக் சவுண்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். வவ்வால் சவுண்ட் விட்டுக்கிட்டே வரும். இப்ப இதுதான் வந்து வவ்வால். சரியா? இப்ப இதுதான் வந்து வவ்வால். இப்ப இந்த ஒரு செகண்ட், இதுதான் வந்து வவ்வால். அப்ப வவ்வால் வந்து டயக்ராம் வர மாட்டேங்குது. சார் 3 போட்டிங்க அப்படின்னா நார்மல் 3 அதோட ரிஃப்ளெக்ஷன் போட்டு 2 சைடு இழுத்து விட்டீங்கன்னா அது வவ்வால் மாதிரி இருக்கும். இல்ல ஆக்சுவலா இந்த மூமெண்ட் எனக்கு காட்டுறதுக்கு வந்து இந்த ஏதாச்சும் ஒரு ஷேப் வேணும். அதுதான் சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வவ்வால் வந்து சவுண்ட் விட்டுக்கிட்டே வருது. இப்ப நான் இந்த மாதிரி அசைய வைக்கிறேன்ல, இது வந்து வவ்வால் சவுண்ட் விட்டுக்கிட்டே வருது. இப்ப நேரா சவுண்ட் விட்டுக்கிட்டு வரப்ப திருப்பி அந்த சவுண்டானது வந்து இங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து தடைபடும். கரெக்டா? அப்ப திடீர்னு வந்து சரி ஓகே அங்க வந்து என்ன இருக்குது அப்படின்னா அங்க வந்து ஒரு தடை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். திருப்பி அடுத்து எப்படியே சவுண்ட் விட்டுக்கிட்டே வரும். இங்கே ஏதாச்சும் ஒரு திருப்பி வந்து அந்த சவுண்ட் வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து இங்கே அப்படியே போகும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய மெயின் பிரின்சிபல். இப்ப இதுவே நம்ம வரைஞ்சு காட்டணும் அப்படின்னா இப்ப இங்க ஒரு மரம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இங்க இந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு மரமானது இருக்கு.
அதுக்கடுத்து திருப்பி இந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வவ்வால் பறக்குது, சரியா? இப்போ வந்து ஒரு வவ்வால் மாதிரி ஏதோ பறக்குது, அப்படியே சவுண்ட் விட்டுக்கிட்டே வரும். திருப்பி இந்த இடத்துல ஒரு தடை, திருப்பி அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த சவுண்ட் ஆனால் திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும், கரெக்டா? திருப்பி வந்து இதாகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அப்ப அந்த இடத்துல தடை இருக்குன்ட்டு தெரிஞ்சு இந்த வவ்வால் வந்து என்ன பண்ணிடும், இங்க போயிடும், அப்படியே இந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கும். திருப்பி அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல தடை ஏற்படும், அடுத்து இந்த இடத்துக்கு பறக்கும், அடுத்து இந்த இடத்துல தடை ஏற்படும், திருப்பி இந்த இடத்துக்கு பறக்கும், அடுத்து அப்படியே நேரா பறந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து அந்த சவுண்டானது திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா உடனே அந்த திசையை மாத்திரும். அதனாலதான் நம்மளுக்கு கிட்டக்க வந்துட்டு அதை வந்து நம்ம திரும்புற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து அந்த ஒரு பிரின்சிபல். சரி, ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சோனார் அப்படின்றது எப்படி பயன்படுகிறது. சொல்லுங்க. இந்த டால்பின் சொல்றீங்களா சார், அது வந்து கண்ணாடி வளையல் அந்த சவுண்ட் கேட்குன்றாங்களா, அது என்ன சார்? அது டவுட்ல கேக்குறது என்ன? இல்ல புரியல. டால்பின் இப்போ டால்பின்ல வந்து ஒரு சவுண்ட் விடுதுல்ல, இப்போ அல்ட்ராசோனிக் சவுண்ட், அது வந்து கண்ணாடி வளையல்கள்ல கன்சீவா இருக்கிறப்போ வளாப்புல போடுறாங்கல்ல, அந்த 2 கண்ணாடி வளையல் சவுண்டு உரசி கேட்கிறப்போ அந்த சவுண்ட் வருது இல்ல சார், அதுவும் இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா டால்பின்ஸை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான ஒரு சவுண்டை வந்து டால்பின்கள் வந்து மேக் பண்ணும், உருவாக்கும். ஒண்ணு வந்து பாத்துட்டீங்கன்னா விசில் அடிக்கிற மாதிரி, டால்பின் வந்து விசில் அடிக்கிற மாதிரி. நீங்க சொல்ற மாதிரி இந்த கண்ணாடி வளையல் சொன்னீங்கல்ல, சோ அந்த கண்ணாடி வளையல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது கிளிக் பண்ற மாதிரி இருக்கும், டிக் 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 அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து அது உருவாக்கும். ஒண்ணு வந்து விசில் அடிக்கிற மாதிரி, இன்னொன்னு வந்து டிக் 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 கிளிக்கு, சரியா? ஒண்ணு வந்து விசில், இன்னொன்னு கிளிக்கு, ரைட்டா? டிக் டிக் டிக்னு கிளிக் பண்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இந்த கிளிக் அப்படின்றது வந்து எதுக்கு அப்படின்னா அது சுத்தி இருக்கிற, சரியா, அதை சுத்தி இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா அது வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு, சிம்பிளா வந்து அது சுத்தி இருக்கிற விஷயத்தை வந்து உணர்வதற்காக விசில் அடிக்கும் மெயினா, சரியா? அதாவது அது வந்து சாரி விசில் அடிக்கிறது கிளிக் பண்ணும். இதுவே விசில் அப்படின்றது வந்து அது சுத்தி இருக்கிற மெம்பர்ஸ் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய குட்டி இருக்கலாம், இதுலன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா அது கூட இருக்கிற ஏதாச்சும் ஒரு டால்ஃபினா இருக்கலாம். ஸோ அதை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு, அது கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து விசில் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி 2 வகையான சவுண்டு வந்து அது வந்து மேக் பண்ணும். அந்த 2 வகையான சவுண்டுமே வந்து மோஸ்டா வந்து டால்ஃபின்களுக்கு வந்து அது அல்ட்ராசானிக் சவுண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சிம்பிளா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, பேட்டுக்கு கண்ணு தெரியாது, அது அல்ட்ராசானிக் சவுண்ட் யூஸ் பண்ணும். ஆனா டால்ஃபின்களுக்கு கண்ணு தெரியும், அது வந்து அல்ட்ராசானிக் சவுண்ட் வச்சுதான் வேட்டையாடும் எல்லாமே பண்ணும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, சரி, சொல்லுங்க சார். இப்போ வந்துட்டு இந்த அல்ட்ராசானிக் சவுண்ட் வந்துட்டு பேட் வந்துட்டு சவுண்டு போட்டு வர்றப்போ நம்மளுக்கு கேக்குற சவுண்ட் வந்துட்டு அந்த சவுண்டும் அது விடுற அல்ட்ராசானிக் சவுண்டும் ஒண்ணுதானா, இல்ல நம்மளுக்கு வேற நம்மளுக்கு வேற மாதிரி கேட்கும், அதுக்கு வேற மாதிரி கேட்கும். ஏன்னா நம்மளுடைய நம்ம வந்து எவ்வளவு சவுண்ட் கேட்க முடியும்னா 20,000 இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியும். அதுக்கு மேல எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா அது கேட்கிற அளவுக்கு நம்மளுடைய காதினுடைய அந்த இயர் ட்ரம்மினுடைய அதனுடைய அமைப்பு அப்படின்றது கிடையாது. ஆனா பேட்டுக்கு அப்படி கிடையாது. பேட் வந்து நம்ம பேசுறது கேட்க முடியுமான்னு கேட்டா கேட்காது பேட்டுக்கெல்லாம். இதுவே சிங்கத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான சவுண்டுமே சிங்கத்துக்கு கேட்கும். 20 ஹெர்ட்ஸ் கீழே இன்ஃப்ராசானிக் சவுண்டு கூட சிங்கத்துக்கு கேட்கும். ஆனா நம்மளுக்கு கேட்கவே கேட்காது. ஒரு சில பேர் கேட்கலாம். அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, கழுகு காது அப்படின்ட்டு. கழுகு காதுன்னா பாம்பு காது, ரொம்ப மைன்யூட்டான ரொம்ப 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 சின்ன சவுண்டு கூட கேட்கும். சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த சவுண்ட் அப்படின்ற டாபிக்ல வந்து அதாவது கான்செப்ட் ஓரியன்டா, அதாவது ஃப்ரீக்வன்சினா என்னன்னு பார்த்தோம், ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கு அடுத்து வந்து வேவ் லென்த்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். இப்ப வந்து நான் வந்து ஒரு இது சொல்றேன், ஒரு சம்மு மாதிரி சொல்றேன். அந்த சம்மை வந்து நீங்க வந்து செய்யுங்க, ரைட்டா? ஒரு சம் வந்து நான் எழுதி போடுறேன், ஒரு 2 மினிட்ஸ் டைமும் கொடுக்குறேன், நீங்க வந்து இது பண்ணுங்க. இப்போ ஒரு பொருள் இருக்கு, ரைட்டா? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து கொஸ்டின், சரியா? ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வந்து ஒரு செகண்டுக்கு 10 அலைவுகள் வந்து அது மேக் பண்ணுது. 10 அலைவுகள், அதாவது 10 அலைவுகள்னா ஆங்கிலத்தில் ஆஸ்கிலேஷன்ஸ். ஆஸ்கிலேஷன் அப்படின்னா அலைவுகள், அதாவது 10 ஆஸ்கிலேஷன்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு, ஒரு வினாடிக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ஆஸ்கிலேஷன், அதாவது 10 அலைவுகள் வந்து உருவாக்குகிறது அப்படின்ட்டு சொல்றாங்க, சரியா? 10 அலைவுகளை வந்து உருவாக்கிறது. இது மட்டும் நினைச்சு, ஓகே. 10 அலைவுகளை உருவாக்குது அந்த பொருள்.
அப்ப அந்த பொருளினுடைய இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்க எதை கண்டுபிடிக்கணும், அந்த பொருளினுடைய ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஃப்ரீக்வன்சினா என்ன? ஃப்ரீக்வன்சினா வந்து ஒலி அதிர்வெண், ரைட்டா? ஒலி அதிர்வெண் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்ப அந்த பொருளினுடைய ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும். ஆனா ஃப்ரீக்வன்சியை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிலோ ஹெர்ட்ஸ்ல தான் கண்டுபிடிக்கணும். கிலோ ஹெர்ட்ஸ்ல தான் கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து இதுல வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ட்ரை பண்ணுங்க எப்படின்ட்டு. சும்மா ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 minutes டைம் கொடுக்குறேன், மியூட்ல வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. சார் ஆக்சிலேஷன்ல என்ன சொன்னீங்க சார்? அலைவுகள் 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 அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர்றது, அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வர்றது, அவ்வளவுதான். சிம்பிளா இதுதான் ஆஸ்கிலேஷன். அலைவுகள் இதுதான் ஆஸ்கிலேஷன். ஓகே ஓகே சார். ஒரு பொருள், நான் திரும்பி கொஸ்டின் சொல்றேன், ஒரு பொருள் வந்து ஒரு செகண்டுக்கு 10 ஆஸ்கிலேஷன் வந்து உருவாக்குது. 10 ஆஸ்கிலேஷன். அப்ப அப்படின்னா என்னன்னா ஒரு செகண்ட், ஒரு வினாடிக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து ஒரு வினாடிக்கு. அடுத்த வினாடிக்கு 1 2 இந்த மாதிரி ஒரு செகண்ட், ஒரு வினாடிக்கு 10 ஆஸ்கிலேஷன் வந்து ஒரு பொருள் வந்து உருவாக்குது. அப்ப அந்த பொருளினுடைய ஃப்ரீக்வன்சியை வந்து கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிலோ ஹெர்ட்ஸ்ல தான் கண்டுபிடிக்கணும். நான் நார்மலா என்ன சொன்னேன் அப்படின்னா ஹெர்ட்ஸ் அப்படின்றது ஃப்ரீக்வன்சினுடைய SI அலகு. ஆனா என்ன சொன்னா கிலோ ஹெர்ட்ஸ்ல கண்டுபிடி அப்படின்றான். இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சார் இப்ப இந்த செகண்ட்ஸ் வந்துட்டு வெறும் ஹெர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம்ல? அது கிலோ வாட்ஸ் தான் எடுக்கும். கிலோ ஹெர்ட்ஸ் செகண்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சார். அதாங்க சார், இப்போ 1 கிலோ ஹெர்ட்ஸ் வந்துட்டு 1000 ஹெர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆமா ஆமா கரெக்ட். இப்போ அத வச்சு இப்போ அத வச்சு இத பார்த்தோம் அப்படின்னா 0.01 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சூப்பர், கரெக்ட். இதேதான் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்துட்டீங்கன்னா கரெக்ட் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது எதுக்காக இந்த கேள்விக்கு நான் சிம்பிளா கூட ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஆனா இந்த கொஸ்டின்ல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆஸ்கிலேஷன்னா என்னன்றதை பார்க்கல, கிலோ ஹெர்ட்ஸ்னா என்னன்றதை பார்க்கல. பட் ஆனா எக்ஸாம்ல வந்து நம்ம அதாவது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்காத நிறைய விஷயங்கள்ல இருந்து கேட்பாங்க. ஆனா நம்ம பார்த்த விஷயத்துல இருந்து இந்த ஆன்சர் அட்டன் பண்ணலாம். இப்ப இவங்க சொன்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்ததே கிடையாது, ஆனா ஆன்சர் அட்டன் பண்ணாங்கல்ல. காரணம் என்ன அப்படின்னா கிலோ அப்படின்றது என்னது? நம்ம 1 கிலோ அப்படின்னா எவ்வளவு நம்பர் சொல்றோம்? 1000. சரியா? கரெக்டா 1 கிலோன்னு என்னது? 1000, அவ்வளவுதான். ஹெர்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃப்ரீக்வன்சினுடைய SI அலகு தான் ஹெர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஆஸ்கிலேஷன் என்னது? ஆஸ்கிலேஷன் நம்ம சொல்றோம்ல, ஆஸ்கிலேட் ஆகிட்டே இருக்காது. ஆஸ்கிலேட்னா வந்து அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்காது. உங்க மனசு வந்து ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்குது, ஆஸ்கிலேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆஸ்கிலேஷன்னா போயிட்டு வரது, ரைட்டா? இப்ப இது வந்து எப்படி அட்டன் பண்றாங்கன்னா நம்ம நார்மலா 10 ஆஸ்கிலேஷன் சொல்றாங்கல்ல, ஒரு வினாடிக்கு 10 ஆஸ்கிலேஷன். சிம்பிளா இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சியே. ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சி வந்து பாத்துட்டீங்கன்னா 10. ஒரு வினாடிக்கு 10 ஆஸ்கிலேஷன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி என்னன்னா 10 தான். ஆனா கொஸ்டின்ல வந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்லல, அதாவது ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஹெர்ட்ஸ்ல கண்டுபிடிக்க சொல்லல. இப்ப ஹெர்ட்ஸ் என்னது? 10 ஹெர்ட்ஸ். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க? கிலோ ஹெர்ட்ஸ்ல கண்டுபிடி அப்படின்றாங்க. அப்ப கிலோ ஹெர்ட்ஸ்ல கண்டுபிடி அப்படின்னா 10 × 1000 போடக்கூடாது, 10 ÷ 1000. அப்படின்னா என்னது? இங்க வந்து ஒரே ஒரு செகண்ட். சோ இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஜீரோ மைனஸ் ஆயிரும். அப்ப ஆன்சர் வந்து பாத்துட்டீங்கன்னா 0.01 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். 0.01 கிலோ ஹெர்ட்ஸ். இதுவே இந்த 0.01 கிலோ ஹெர்ட்ஸை ஹெர்ட்ஸ்ல மாத்த சொன்னாதான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து இன்டூ 1000, நம்ம இன்டூ 1000 வச்சு போட்டோம் அப்படின்னா அது வந்து 10 ஹெர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும், ரைட்டா? ஹெர்ட்ஸ்ல இருந்து கிலோ ஹெர்ட்ஸா மாத்தணும் அப்படின்னா 1000 டிவைட் பண்ணணும். கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து ஹெர்ட்ஸா மாத்தணும் அப்படின்னா 1000 மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் வந்து பாத்துட்டீங்கன்னா 0.01 கிலோ ஹெர்ட்ஸ் தான் ஆன்சர். ஓகேயா? சார் மேக்ஸ்ல ஒரு சம் இருக்கு இல்லைங்க சார், மீட்டர் வந்து கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்றது, கிலோமீட்டர் வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்றது, அந்த மாதிரி தான் இல்லைங்களா சார்? சிம்பிளா அவ்வளவுதான். அதுக்கு வந்து டிவைடட் பை 100 வரும் இல்லையா சார்? ஹலோ. ஆமா அதாவது கிலோமீட்டர் வந்து கிலோமீட்டர் வந்து நியூட்ரா மாத்தணும் அப்படின்னா அதுக்கு டிவைடட் பை 100 வரும். அவ்வளவுதான். 0.000. அதுதான். இப்ப வந்து ஆமா சார், எஸ் 1000 வரும். இப்ப வந்து இந்த மாதிரி இருக்குதுல, ஹெர்ட்ஸ்ல இருந்து கிலோ ஹெர்ட்ஸ், கிலோனா 1000, ஹெர்ட்ஸ்ல இருந்து கிலோ ஹெர்ட்ஸா மாத்துறதுக்கு 1000 டிவைட் பண்ணணும்.
இதுவே கிலோ ஹெர்ட்ஸ்ல இருந்து ஹெர்ட்ஸா மாத்துறதுக்கு நம்ம 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கான்செப்ட். நம்ம ரொம்ப போட்டுட்டு யோசிக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து நம்ம இதுல ஆஸ்கிலேஷன் என்னன்னு தெரியாது, கிலோ ஹெர்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது. பட் ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும், ஹெர்ட்ஸ்னா என்னன்னு தெரியும், ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரியும். இதை வச்சு நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது என்ன டவுட். ஒரு டவுட் சார். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குது கேக்குது கேக்குது. ஸ்ரீனிவாசன், ஆக்சிலேஷனுக்குன்னா என்ன சொல்யூஷன் இருக்கு சார்? ஆக்சிலேஷன் இல்ல, ஆஸ்கிலேஷன்னா என்னன்னா இதுதான் ஆஸ்கிலேஷன். ஆஸ்கிலேட் ஆயிட்டே இருக்கும், போயிட்டு வரும், அவ்வளவுதான் ஆஸ்கிலேஷன். என்னன்னா சிம்பிளா இதுதான் ஆஸ்கிலேஷன். சொல்லலாம் சார். அப்படிதான் சார் போய் ஆசிலேஷன் பர் டைம் ஃப்ரீக்வன்சி சேம். அவ்வளவுதான். ஆசிலேஷன் பர் செகண்ட் அதுவும் ஃப்ரீக்வன்சி சேம் தான். அவ்வளவுதான், அதுதான். இப்போ ஒரு செகண்டுக்கு எத்தனை, இப்போ ஒரு செகண்டுக்கு 20 ஆஸ்கிலேஷன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி 20 தான். அதுதான் 20 தான். ஓகே 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 சார். சரி, இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு. பர் ஹெர்ட்ஸ். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ சார், பர் ஆக்சிலேஷனுக்கு பர் ஹெர்ட்ஸ் இருக்குது. இப்போ 20 ஆக்சிலேஷன் போறோம் அப்படின்னா 10 ஆக்சிலேஷன் அந்த மாதிரி. இல்ல இப்ப ஒரு செகண்டுக்கு 20 ஆஸ்கிலேஷன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி 20. ஒரு செகண்டுக்கு 10 ஆஸ்கிலேஷன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி 10. ஒரு செகண்டுக்கு 60 மினிட். சாரி, ஒரு 1 மினிட்டுக்கு 60 செகண்ட். அப்படின்னா நம்ம 60 செகண்ட் போறோம்னா 60 ஆக்சிலேஷன் இருக்க மாதிரிங்களா சார்? இல்ல, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அவ்வளவு தூரத்துக்குலாம் போகவே வேண்டாம். கொஸ்டின் ஒரு செகண்டுக்கு 10 நீங்க ரொம்ப டெப்தா போகவே வேண்டாம். இல்ல நம்ம வந்து இங்க பாருங்க, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செகண்டுக்கு 10 ஆஸ்கிலேஷன்னா ஃப்ரீக்வன்சி 10. ஒரு செகண்டுக்கு 20 ஆஸ்கிலேஷன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி 20. ஒரு செகண்டுக்கு 50 ஆஸ்கிலேஷன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி 50. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, இப்ப அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப ஒரு விஷயம் வந்து நான் ஒரு கொஸ்டின் வந்து ஒண்ணு கேட்கறேன். இப்ப என்ன அப்படின்னா, ஊட்டி மலை, சரியா? ஊட்டினா எல்லாருக்குமே தெரியும், ஊட்டி மலை. இப்ப ஊட்டி இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா தார் பாலைவனம் இருக்கு. தார் பாலைவனம். இப்ப சவுண்டு, இங்கேயுமே நான் சவுண்டுன்னு எழுதுறேன், சவுண்டு. இப்ப சவுண்டினுடைய வேகம் ஊட்டியில அதிகமா இருக்குமா, சவுண்டினுடைய வேகம் தார் பாலைவனத்துல அதிகமா இருக்குமா? ஊட்டியில. பாலைவனத்துல. சவுண்டினுடைய வேகம் ஊட்டியில அதிகம். எப்படி தார் பாலைவனம்னு சொல்றீங்க? அங்க மரம்லாம் இருக்காதுல்ல சார், கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கனால எக்கோ அதிகம் சார். வெற்றிடம் நிறைய இருக்கனாலீங்களா? ஆக்சுவலா சவுண்டினுடைய வேகம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஊட்டியில அதிகமா இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஊட்டியில அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், சரி நம்ம காரணம் இப்ப நம்ம வந்து சரி ஓகே, நான் சும்மா வந்து பாத்துட்டீங்கன்னா ஊட்டியில அதிகமா இருக்குன்னு சொல்லி முடிக்க முடியாது இல்ல. அப்ப என்ன வேணும் நம்மளுக்கு? ரீசன் வேணும். இப்ப நான் வீன் போடுறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இனிமே வந்து நம்மளுடைய கிளாஸ்ல வந்து நான் வி அப்படின்னு போட்டேன்னா அது பேர் என்ன அப்படின்னா வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்ன அப்படின்னா திசை வேகம். வெலாசிட்டி என்னன்னா திசை வேகம். இப்ப ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கு என்ன வித்தியாசம்? நான் ஸ்பீடுன்னு என்ன சொல்றேன்? வேகம். ஸ்பீட்னா எல்லாருக்குமே தெரியும் வேகம். வெலாசிட்டினா இப்ப நான் என்ன சொன்னேன்? வேகம், திசை வேகம். திசை வேகம். டிஸ்டன்ஸ் பை டைம், இப்ப நான் சும்மா அது இப்ப சிம்பிளா வந்து பாத்துட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க ஒரு வண்டியில போறீங்க, அந்த வண்டி வந்து பாத்துட்டீங்கன்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகுது. 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல போகுது. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க எவ்வளவு வேகத்துல போறீங்க? அதாவது சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்பீட் என்னன்னு கேட்கறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? 60 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சுவீங்க. ஆனா நான் உங்ககிட்ட கேட்கறேன், அதே வண்டியில தான் போறீங்க, அதே ஸ்பீட்ல தான் போறீங்க, 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் போறீங்க. நான் உங்ககிட்ட கேட்கறேன், உங்களுடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்கறப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, நான் 60 கிலோமீட்டர் 1 மணி நேரத்திற்கு 60 கிலோமீட்டர் நான் வந்து வடக்கை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லணும். வடக்கை நோக்கி. அப்போ வந்து வெலாசிட்டின்னு திசை வேகம். வேகமும் சொல்றோம், திசையையும் சொல்றோம். ரைட்டா? வெலாசிட்டின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா வேகத்தையும் சொல்றோம், திசையையும் சொல்லணும். அதுதான் வந்து வெலாசிட்டி. இப்ப நம்ம வந்து நார்மலா ஸ்பீடு வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து வி அப்படின்றதும் சொல்லுவோம். வினா வெலாசிட்டி. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா வெலாசிட்டின்னு போடுறேன். இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா கீழே வெலாசிட்டிக்கு கீழே வந்து நான் என்ன எழுதுறேன்?
எம் அப்படின்னு போறோம். மாய்ஸ்ட் ஏர். மாய்ஸ்ட்னது ஈரப்பதம் இருக்கிற காத்து. சரியா? மாய்ஸ்ட் அப்படின்றது ஈரப்பதம். மாய்ஸ்ட்னா வந்து ஈரப்பதம். காத்துல ஈரப்பதம் இருக்குது. சரியா? நல்லா ஈரப்பதம் இருக்கிற காத்து இந்த பக்கம். இந்த பக்கம் வெலாசிட்டி. வெலாசிட்டினா சேம் திசை வேகம் தான். இந்த பக்கம் ட்ரை ஏர். ட்ரை ஏர் ரொம்ப காஞ்சி போன காத்து. ஒரு காத்து அடிக்குது, அந்த காத்தானது ரொம்ப காஞ்சி போய் கிடக்குது, ஈரப்பதமே இல்லை. இப்ப இந்த காத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த காத்துல வந்து அதிகமான வேகம், சவுண்டினுடைய வேகம் இருக்குதுன்னா இதுதான் வந்து ஆன்சரா சொல்றாங்க. எது சொல்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதுதான் வந்து அப்ப நல்லா இப்ப வந்து ஊட்டி காத்துல வந்து ஈரப்பதம் இருக்குமா, தார் பாலைவன காத்துல வந்து ஈரப்பதம் இருக்குமா? ஊட்டி சார். அப்ப முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து இப்ப கான்செப்ட் புரியுதா? ஊட்டியில சவுண்டு வேகமா போகுமா, தார் பாலைவனத்துல வேகமா போகுமான்னு கேட்டா ஊட்டியில வேக போகும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் ஊட்டிக்கும் தார் பாலைவனத்துக்கும் கம்பேர் பண்ணா வந்து ஊட்டியில தான் வேகமா போடும்னு நான் சொல்ல வரல. இந்த ஒரு கான்செப்ட், அதாவது இந்த ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். இது வந்து ட்ரூ அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லிட்டு அடுத்து நான் இதை சொல்றேன். ரைட்டா? சிம்பிளா வந்து பாத்துட்டீங்கன்னா ஈரப்பதத்துல இருக்கிற காத்து தான் வந்து வேகமா போகும். எதை கம்பேர் பண்றப்ப காஞ்சி போன காத்தை கம்பேர் பண்றப்ப. ஓகே, ஓகே. இப்ப இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு போவோம். இன்னொன்னு அடுத்தது. சரி, இப்ப வந்து இன்னொரு எடுத்துக்காட்டு. இப்ப நம்ம இதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப சேம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். சென்னை வந்து இங்க ஒரு செகண்ட், இங்க வந்து சவுண்ட் நான் எழுதுறேன். எங்க அப்படின்னா சென்னையில வந்து ஒரு வேகம், சவுண்டினுடைய வேகம் சென்னையில. அடுத்து சவுண்டினுடைய வேகம் தார் பாலைவனத்துல. அப்ப சென்னையில சவுண்டு வேகமா போகுமா, தார் பாலைவனத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா வேகமா போகுமா? சென்னையில. எப்படி சொல்றீங்க? ஈரப்பதம் வந்து கம்மியா இருக்கு. ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கம்மியா போகுது. இல்ல ஒரு செகண்ட் இருங்க. ஆனா இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்றேன், தார் பாலைவனத்துல தான் அதிகம் அப்படின்னு சொல்றேன். தவறான ஆன்சர் சார். சென்னையில உப்பு காற்று இருக்கிறதுனாலங்க சார். ஆன்சர் கரெக்ட் தான். சென்னையில உப்பு காற்று ஆன்சர் கரெக்ட் தான் சார். ஆனா அங்க வந்து வைப்ரேஷன் வந்து அமௌண்ட் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். நாங்க வெஹிக்கிளோட சவுண்ட் பிளஸ் இது ஆக்சுவலா இது சிம்பிளான சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா சிம்பிளான கான்செப்ட். இருங்க, இது சிம்பிளான கான்செப்ட். சோ அங்க இருக்க இப்ப வெலாசிட்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதுமே டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் இருக்குல்ல, காத்தினுடைய வெப்பம், வெலாசிட்டி ஆஃப் டெம்பரேச்சர், எப்பொழுதுமே டெம்பரேச்சர், இது இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா வெப்பம் அதிகமானால் என்ன அதிகமாகும்? அதிகமாகும். அவ்வளவுதான். காத்தினுடைய வெப்பம் அதிகமானால் காத்தினுடைய வேகமும் அதிகமாகும், திசை வேகமும் அதிகமாகும். இதுதான் வந்து கான்செப்ட். இது ஆக்சுவலா இது வந்து உண்மை அப்படின்றதெல்லாம் கிடையாது. சென்னையில வந்து சவுண்டு வேகமா போகும், தார் பாலைவனத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா அதை விட ரொம்ப வேகமா போகும் அப்படின்றது இது உண்மையெல்லாம் கிடையாது. இந்த ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுதான் வந்து இந்த இதை சொல்றேன். ரைட்டா? ரைட். ஸோ அப்போ வந்து இதுல ஒண்ணு, இது வந்து பாத்துட்டீங்கன்னா எப்பொழுதுமே இதுல வந்து என்ன தெரிஞ்சிருக்கிறோம், காத்தினுடைய மாய்ஸ்சர், ஈரப்பதம் அதிகமானால் வெலாசிட்டி அதிகமாகும். இது ஒரு கான்செப்ட். ஈரப்பதம் அதிகமானால் வெலாசிட்டி அதிகமாகும். அது எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார்? இல்ல எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா வந்து பாத்துட்டீங்கன்னா காத்து ரொம்ப காஞ்சு போயிருந்துச்சுன்னா அது சவுண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா கம்மியா டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த காஞ்சு போன காத்து வந்து கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியா இருக்கும்.
ரைட்டா, ரொம்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அடர்த்தியா இருக்கும். ஸோ அதனால வந்து அது டிராவல் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா ஈரப்பதமா இருக்கிற காத்து நூல் வந்து ரொம்ப அந்த அளவுக்குலாம் வந்து அடர்த்தியாலாம் இருக்காது, சிம்பிளா தான் இருக்கும். ஸோ அதனால அது டிராவல் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு சவுண்டு. இங்க வந்து டெம்பரேச்சர் வெப்பம் அதிகமாகிறப்ப வந்து நார்மலாவே இப்ப ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஊட்டி மலருக்கு கீழே வந்து இப்ப நம்ம சென்னை இருக்கு. சென்னையில வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நார்மலா வந்து நல்லா பேச முடியுது, சரியா, ஒரு சவுண்ட் நம்ம கத்துறோம் அப்படின்னா நல்லா கேக்குது. ஆனா மேல வந்து போக 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 டெம்பரேச்சர் இதாக நம்மளுக்கு என்ன ஆகுது, மூச்சு முட்டுது. காரணம் என்ன, நம்மளுக்கு மூச்சு முட்டுது. கொஞ்சம் போக போக மேல போக 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 மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. காரணம் என்ன, நம்மளால என்ன சொல்றது, அந்த அளவுக்கு காத்து ரொம்ப அடர்த்தியா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, காற்றழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படின்றப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா காற்றழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த இது ஸ்பீட் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு போகாது. ஓகே, சவுண்டினுடைய வேகம் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்காது. ஸோ அதான் இதுல சொல்ல வராங்க. ஸோ டெம்பரேச்சர் அதிகமானா திசை வேகம் அதிகமாகும், ஈரப்பதம் அதிகமானா திசை வேகம் அதிகமாகும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதுல. சரி, அடுத்தது பாருங்க. டெம்பரேச்சர் அதிகமானா வெலாசிட்டி அதிகமாகுமா சார்? அவ்வளவு இல்ல அதிகமா வந்து அதுதான் இதுல போட்டிருக்கேன் உங்களுக்கு. வேகம் அதாவது வெலாசிட்டினா திசை வேகம். வெலாசிட்டி திசை வேகம். வெப்பம் அதிகமானால் திசை வேகமும் அதிகமாகும். சரி, இப்ப அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு லைட்னிங் மின்னல். லைட்னிங் வந்து பாத்துட்டீங்கன்னா மின்னல். நம்ம மின்னல் மின்றப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்கும். மின்னல் மின்றப்ப பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்கும். சோ ஆனா நம்மளுக்கு லைட்னிங் அப்ப எது ஃபர்ஸ்ட் வருது? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? லைட் தான் ஃபர்ஸ்ட் வரும். சவுண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா செகண்ட் தான் வரும். காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா லைட்டோடைய வேகம் வந்து ரொம்ப ஸ்பீடு, சரியா. லைட்டோடைய வேகம் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய வேகம். நம்மளுக்கு லைட்டு தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா காரணம் என்னன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டு ரொம்ப அதிகம். எதை கம்பேர் பண்றப்ப? ஸ்பீட் ஆஃப் சவுண்ட கம்பேர் பண்றப்ப. ஏன்னா லைட்டினுடைய வேகம் வந்து எவ்வளவுனா 3 இன்டூ 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். சவுண்டுடைய வேகம் என்ன சொன்ன, ஆல்ரெடி நேத்தே சொல்லிக்கிறேன், இன்னைக்கு சொன்னேன், 343 மீட்டர் பெர் செகண்ட். ரைட்டா, ஒரு செகண்டுக்கு 343. ஓகேயா? சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதனாலதான் வந்து லைட்னிங் அப்ப மின்னல் மின்றப்ப வந்து முதல்ல வந்து லைட் வரும், ரெண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்கும். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. சவுண்டுடைய வேகம் 343 மீட்டர் பெர் செகண்ட். லைட்னுடைய வேகம் வந்து 3 இன்டூ 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றதுதான். மீட்டர் பெர் செகண்ட் வந்து காற்றுக்குரியது இல்லையா? வாட்டர் கிடையாது, காத்தோடையது. அதான் காற்றுக்குரியது தானே சார்? காற்றுக்குரியதுதான். இந்த இதுல சொல்றது ஏன்னா நம்மளுக்கு லைட்னிங் மின்னல் மின்றது வந்து மேலதானே மின்னுது, வானத்துல என்ன இருக்கு, காத்து தானே இருக்கு. அதனாலதான் வந்து பாத்துட்டீங்கன்னா நான் இங்க சவுண்ட் ஆஃப் ஸ்பீட வந்து காத்தோடது எடுத்திருக்கிறேன். சரி, சோ இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு சவுண்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நான் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், நம்ம கடைசியா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் எழுதி போறோம். அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி. இப்ப நான் இதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். இது கொஞ்சம் ஓரளவு கஷ்டமான கொஸ்டினா தான் இருக்கும். ஓகே, ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, அந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அடுத்து நான் கொஸ்டினை சொல்றேன். V = n lambda. சரி, ஆக்சுவலா இந்த சிம்பிள் பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா என்னன்னா மியூட்ல போடுங்க. V = n lambda அப்படின்ற ஒரு ஃபார்முலா. இதுல வீனா எல்லாருக்குமே தெரியும் திசை வேகம், வெலாசிட்டி. n அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இதுவும் வந்து இது பேர் n அப்படின்றது என்னன்னா ஃப்ரீக்வன்சி, ஒளி அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி. இந்த லாம்டா அப்படின்றது வேவ் லென்த், அலையின் நீளம், வேவ் லென்த், வேவோடைய லென்த். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்முலா. V = n lambda அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ஃபார்முலா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. இந்த ஆக்சுவலா விக்கு இன்னொரு ஃபார்முலாவும் சொல்றாங்க, என்னன்னா V = lambda/t அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு
இதுவுமே இன்னொரு ஃபார்முலா. இது வி ஆல்ரெடி தெரியும், லாம்டாவும் என்னன்றது தெரிஞ்சிடும். டி அப்படின்றதுக்கு வந்து என்னன்னா டைம். டி வந்து டைம், அவ்வளவுதான். ரெண்டு ஃபார்முலா இருக்கு விக்கு. திசை வேகத்திற்கு வந்து இரண்டு வகையான ஃபார்முலா இருக்கு. ஒன்னு வி இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா, இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை டி. ரைட். வீணா வந்து பாத்துட்டீங்கன்னா வெலாசிட்டி. வீணா வந்து வெலாசிட்டி. சரி, இப்போ வந்து கொஸ்டின் எழுதிக்கோங்க. நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அலை, சவுண்டினுடைய அலை இருக்கு, சவுண்ட் வேவ். ஒரு ஒளியின் அலை இருக்கு. அந்த அலைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, அந்த அலைக்கு ஃப்ரீக்வன்சி ஆனது எவ்வளவு அப்படின்னா, ஃப்ரீக்வன்சிக்கு யூனிட் என்ன பார்த்தோம், ஹெர்ட்ஸ் பார்த்தோம். எஸ்ஐ யூனிட் ஹெர்ட்ஸ். ஸோ 300 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, 300 ஹெர்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் வேவ் இருக்குல்ல, ஒளியின் அலை, அதற்கு வெலாசிட்டி அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1200 மீட்டர் பெர் செகண்ட். 1200 மீட்டர் பெர் செகண்ட். இது வந்து ஒளியினுடைய வேகம். நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும். நீங்க வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும் இதுக்கு. சரியா? இப்ப இதுக்கு என்ன ஆன்சரு? ஆன்சர் என்னது? ஆன்சர் ஆக்சுவலா எல்லாருமே வந்து சொல்லாதீங்க. ஆன்சர் இது யாருமே வந்து சொல்லாதீங்க. ஜஸ்ட் இதுல சொல்லுங்க. அது பேர் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, क्वेश्चन ஷோ ஆல. ஓகே ஓகே, ஒரு செகண்ட். எஸ் 4 கோகுல் ராஜ் கரெக்ட், மனோஜ் கரெக்ட், வினோத்குமார் கரெக்ட், வினீத் கரெக்ட். அடுத்து லோகி, ஜெனிஃபர் கரெக்ட், சசிகுமார் கரெக்ட், ஓகே, கணேசன் கரெக்ட், ஷாப்னமுக்தி கரெக்ட், வினீத் கரெக்ட். ஓகே, ஸோ அதுதான். இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் இது கேட்பாங்க. அப்ப கொஸ்டின் இதை கேட்டாங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆனா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். வி இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா மற்றும் வி இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை டி. இந்த இரண்டு விஷயத்தையும் தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் அட்டன் பண்ணிருக்கலாம்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப இது வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வி இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை போட்டு, வி இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா அப்படின்ற ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம போட்டோம்னா, வீணா வந்து இங்க 1200, என் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, அது என்னது 300. அவங்க கொஸ்டின்ல கேட்கறது வேவ் லென்த், லாம்டா கேட்கறாங்க. அப்ப லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1200 பை 300. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 4. அவ்வளவுதான். 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா வேவ் லென்த் அப்படின்றது என்னன்னா 4. அப்ப நம்ம இதுக்கு யூனிட் என்ன பண்ணணும், 4க்கு வந்து என்ன பண்ணணும், மீட்டர்னு பண்ணணும். ஏன்னா லாம்டானா என்னது, வேவ் லென்த். லென்த்துக்கு என்ன யூனிட், மீட்டர். அப்ப லாம்டா அப்படின்றது வந்து எவ்வளவுனா, வேவ் லென்த் எவ்வளவுனா 4 மீட்டர். அதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா எம்சிக்யூ தான். எம்சிக்யூ அப்படின்றது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அது என்ன எந்த எம்சிக்யூ அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து நம்மளுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா நான் ஸ்லைடா போட போறேன். ரைட்டா? அது மட்டும் நல்லா படிச்சாலே போதுமானது. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஸோ மெயினா நான் டாபிக்கும் நான் எழுதி போட்டுறேன். ரைட்டா? டாபிக் வந்து நான் எழுதுறேன். யோசிக்கேன். ஸோ நம்ம பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினா என்னென்ன டாபிக் பார்ப்போம் அப்படின்னா, நான் அடுத்த கிளாஸ்ல லைட் அப்படின்ற டாபிக் பார்ப்போம். லைட். ஓகே, நம்ம பிசிக்ஸ்ல பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் நான் எழுதிடுறேன். அதுக்கடுத்து எலக்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் வேற என்ன முக்கியம் இருக்குதுன்னா, ஹீட். வேற அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்.
இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கலாம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ரொம்ப கஷ்டமானதை முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து போக 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 ஈஸியா இருக்கும். நம்ம அதுக்கடுத்து ஃபர்ஸ்டே ஈஸியா ஆரம்பிச்சோம் அப்படின்னா போக போக கஷ்டமானது பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் முதல்ல கொண்டு வந்துட்டோம்னா அடுத்து கூட நம்ம அதை வந்து ஸ்பீடை வந்து பிக் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து கிராவிடேஷன் அப்படின்ற ஒரு டாபிக். கிராவிடேஷன் அப்படின்ற ஒரு டாபிக். வேற என்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்னா முக்கியமா மேக்னட்டிசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இன்வென்ஷன்லாம் பார்ப்போம். இன்வென்ஷன் வேற என்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா பிசிக்ஸ்லயே நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. சார் லாஸ் எல்லாம் பாப்போமா? பார்ப்போம் கண்டிப்பா பார்ப்போம். இப்ப ஹீட் லைட் பார்க்கறப்ப நிறைய லா இருக்கும். லைட் பார்க்கறப்ப வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது இருக்கு, லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்ற லா பார்ப்போம், ஹீட்டுக்கு தனியா லா பார்ப்போம், எலக்ட்ரிசிட்டிக்கு தனியா லா பார்ப்போம், நிறைய லா பார்ப்போம், கிராவிடேஷனுக்கு நிறைய லா பார்ப்போம், எல்லாத்துக்குமே லா பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம். ஓகேங்க சார். ஹலோ சார், சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட் அதெல்லாம் பார்ப்போம் சார். அவங்க கேட்டதான் எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது. ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ரேட். இல்ல அது ஆக்சுவலா நான் நடத்துவேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட்ல வந்துடும். இது ஜிஎஸ் தானே. உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் அந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸ்ல வரும். இதுல சயின்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். சயின்ஸ் நம்ம வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், சயின்ஸ். சார் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே வரும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது ஆக்சுவலா இல்ல இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு தான். இது நம்மளுக்கு முக்கியம்லாம் கிடையாது. நான் அடுத்தடுத்து என்ன நடத்த போறோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். எல்லாமே வந்து நம்மளுக்கு எம்சிக்யூஸ்ல போகுது. அடுத்த கிளாஸ்ல நம்ம எந்த டாபிக் பார்ப்போம்னா லைட்டு தான் பார்ப்போம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்? லைட்டு தான் பார்க்க போறோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ நான் அந்த ஸ்லைடை வந்து நான் க்ளோஸ் பண்றேன். ஒரே ஒரு செகண்ட். சரி, ஓகே. இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்கும் ஓகேவா? கமெண்ட்ல சொல்லுங்களேன் கொஞ்சம். எனக்கு நான் வாய்ஸ் கேட்டால் அது நிறைய பேருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா இதா இருக்கும். அதே நேரத்தில் வந்து எப்படி நீங்க அடுத்த கிளாஸ் மாத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு தடவையும் சஜஷன் கொடுக்குறப்ப நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்க கொஞ்சம் தமிழ் எடுங்கன்ட்டு, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் தமிழ்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். திருப்பி அதுக்கு அடுத்து கொஞ்சம் அந்த ஆர் அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்க மாத்த சொன்னீங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கம்ப்ளீட்டா ஆர் அப்படின்றது நான் சொல்லதான் செய்யறேன். சொல்லுங்க சார். ஒன்ஸ் அகைன் இது இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டீங்களா கிளாஸ் பாயிண்ட் அப் ஆயிடலாம் சார். சோ இன்னைக்கு வந்து பார்த்தது எல்லாமே லாஸ்டா ஒரு டைம் நேத்தும் இன்னைக்கும் சேர்த்து வந்து சவுண்ட் அப்படின்றத பார்த்தோம். சவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதாவது சவுண்டு வந்து என்ன வேவ் அப்படின்னா வந்து அது ஒரு மெக்கானிக்கல் வேவ், சரியா? அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி. அதுக்கப்புறம் அது என்ன வேவ் அப்படின்னா அது வந்து ஒரு லாங்கிடியூட்னல் வேவ். இதுவே நான் மெக்கானிக்கல் அப்படின்னு பாக்குறப்ப லைட் வேவ். அதாவது டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு பாக்குறப்ப வந்து அது வந்து லைட் வேவ், ரைட்டா? சிம்பிளா சவுண்ட் அப்படின்றது மெக்கானிக்கல் வேவ், இயந்திர அலை. அடுத்து வந்து அது ஒரு லாங்கிடியூட்னல் வேவ், முடிஞ்சு போச்சு ஒன்று. இன்னொன்று வந்து சவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது பார்த்தோம், ஃப்ரீக்வன்சி அப்படின்றது பார்த்தோம், அதுக்கப்புறம் பிச் அப்படின்றது பார்த்தோம். ஆம்ப்ளிடியூட்னா அந்த அலை அப்படின்றது ரொம்ப மேலே போச்சுன்னா ஆம்ப்ளிடியூட் அதிகம், கம்மியாக இருந்துச்சுன்னா ஆம்ப்ளிடியூட் கம்மி. அதுக்கு அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வேற நம்ம லவுட்னஸ் அப்படின்றத பார்த்தோம், சத்தம். மனிதர்களால் கேட்கக்கூடியது வந்து 0லேருந்து 130 டெசிபல் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு மேலே போச்சுன்னா அது பேர் நாய்ஸ். மனிதர்களால் கேட்கக்கூடிய ஹர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 20லேருந்து 20,000 ஹர்ட்ஸ் வரைக்கும். 20க்கு கீழேனா இன்ஃப்ராசானிக், 20,000க்கு மேலே அப்படின்னா அல்ட்ராசானிக். ஓகே, அல்ட்ராசானிக் அப்படின்னா மெயினாக வவ்வால்களும் டால்ஃபின்களும் பயன்படுத்தும். அல்ட்ராசானிக்கை வந்து இந்த கிட்னி ஸ்டோனை வந்து உடைக்கிறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கடுத்து வந்து கப்பல்கள் வந்து கீழே கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய பொருள்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ இந்த அளவுக்கு அல்ட்ராசானிக் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா காரணம் என்னன்னா அல்ட்ராசானிக் சவுண்டுக்கு நான் அதை வந்து ஆக்சுவலாக எழுத மறந்துட்டேன். நீங்க அதை எழுதிக்கோங்க, சரியா? நான் அதை மட்டும் நான் எழுத மறந்துட்டேன். ஒரே விஷயம், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்.
நான் அது மட்டும் நான் எழுதிக்கிறேன். நம்ம அல்ட்ராசானிக் சவுண்ட் அப்படின்றது பார்த்தோம்னா அல்ட்ராசானிக் சவுண்ட் வந்து இவ்வளோ விஷயத்துல பயன்படுது இல்லை, பேட்ஸு, டால்ஃபினு, கருவினுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து உள்ளுறுப்புகளை செக் பண்ணுறதுக்கு, கிட்னி ஸ்டோனை கண்டுபிடிக்கிறதுக்கு, கிட்னி ஸ்டோனை உடைக்கிறதுக்கு, பாலின இது கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்று கண்டுபிடிக்கிறது. பட் ஆனால் அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் கப்பலில் பயன்படுத்துறாங்க. இவ்வளோ விஷயத்த வந்து அல்ட்ராசானிக் பயன்படுத்துறாங்கன்னா அப்போ ஏன் வந்து அல்ட்ராசானிக் வந்து எல்லாத்துலேயும் பயன்படுத்துறாங்கன்னா, ஏன்னா அல்ட்ராசானிக் சவுண்டுக்கு வந்து ஒலிக்கு வந்து ஊடுருவக்கூடிய சக்தி அதிகம், அதாவது பெனட்ரேட்டிங் பவர் அதிகம். பெனட்ரேட்டிங் பவர் ஊடுருவக்கூடிய சக்தி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். எதுக்குன்னா அல்ட்ராசானிக் சவுண்டுக்கு. அதனால தான் இவ்வளோ விஷயத்துல பயன்படுத்துறாங்க அல்ட்ராசானிக் சவுண்டை. சரி, அவ்வளோதான். ஹலோ சார். சொல்லுங்க கோகுல். சார் அந்த எம்சிக்யூ வந்து இப்போ ஒய்சிடி புக்லேருந்து எடுத்துன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஒய்சிடி புக்கே தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒய்சிடி புக்குன்றது கிடையாது. நம்மளுக்கு தேவை வந்து ஆல்ரெடி முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட ரயில்வேஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அதுல இருந்து தான் நான் எடுத்துட்டு வருவேன். ஓகே சார். ஓகே. ஹலோ சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். அந்த இதுல வந்து இப்போ வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாம் முடிஞ்சது. அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து எவ்வளவு மார்க் எடுத்தா பாசிங் சார்? அந்த கட் ஆஃப் எவ்வளோங்க சார்? எனக்கு வந்து இன்ஜினியர் எக்ஸாம் பத்தி எனக்கு சரியா தெரியல. நீங்க காமனா ஒரு எக்ஸாம் கேட்டீங்கன்னா அது வந்து எனக்கு தெரியும். இப்போ எஸ்எஸ்சி காமன், அடுத்து ஆர்ஆர்பி, இல்லைன்னா வந்து டிஎன்பிசி அப்படின்னு கேட்கறப்போ ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். பட் ஆனால் ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்றப்ப அது கோர் பேப்பர்லாம் இன்வால்வ் ஆகுது இல்லை. ஸோ அப்படின்றப்ப எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. பட் இருந்தாலும் நான் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன். ஜேஇ எக்ஸாம் தானே, நான் பார்த்துட்டு நான் நாளைக்கு செக் பண்ணி சொல்றேன். சார் உங்க நம்பர் கிடைக்குங்களா சார்? நம்பர் ஆக்சுவலா வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்க எதுனாலுமே இதுல கேளுங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க கேட்டீங்க, இப்ப நீங்க எனக்கு டவுட் கேட்டிருக்கீங்க. மார்க் வந்து எவ்வளவு மார்க் சார்? கட் ஆஃப் எவ்வளவு மார்க் இருக்கும்? இல்ல அதுதான் நீங்க இப்ப கிட்ட கேட்டிருக்கீங்க. நான் நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதான். நீங்க காலைல நான் எப்பவுமே 7 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 7 மணிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. போகலனால எனக்கு உள்ள வந்து அலோவ் பண்ணலைங்க சார். சரி. ரிப்போர்ட்டிங் டைம், கேட் க்ளோசிங் டைம், எக்ஸாம் ஸ்டார்ட் டைம் சொல்லிட்டு ஒரு 3 டைம் இருந்தது சார். அந்த டைம்ல தான் இவ்வளவு சரியா போக முடியலைங்க சார். அந்த டைம் போகாதனால உள்ள வந்து அலோவ் பண்ணல சார். எக்ஸாம் சென்டர்ல அலோவ் பண்ணலைங்க சார். சரி, அது எந்த டைம்ல சார் போயிருக்கணும்? இருங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படி முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே நீங்க வந்து லீவ் அவுட் ஆகலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க, ஓகேயா? ஸோ இப்போ நீங்க கேட்டதுக்கு, ஸ்ரீனிவாசன் கேட்டதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலா எப்பொழுதுமே வந்து அவங்க வந்து ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அடுத்து கேட் க்ளோசிங் டைம் அப்படின்றத சொல்லுவாங்க. நார்மலாக ரிப்போர்ட்டிங் டைமுக்கும் கேட் க்ளோசிங் டைமுக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மணி நேரம் கேப் இருக்கும். ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 1 மணி, கேட் க்ளோசிங் டைம் 2 மணி அப்படின்னா நீங்கள் எப்பொழுதுமே கேட் க்ளோசிங் டைமுக்கு தான் போகணுன்றது கிடையாது. 2 மணிக்கு போகணுன்றதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா 1 மணிக்கு போனால் தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் 1 மணிக்கு போறீங்கன்னா தான் 1 மணிக்கு நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு அந்த கியூவில் நின்று பேகெல்லாம் வச்சு ஃபுல்லாக செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சு திருப்பி உங்கள் பிளேஸை கண்டுபிடிச்சி தண்ணி குடிக்கணுமோ இல்லை ரெஸ்ட் ரூம் போகணுமோ போயிட்டு வந்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார முடியும். இல்லைன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு தான், இல்லை 1:50 தான் போகணும். அவசரமாக போயிட்டு ஆதார் கார்டு எங்கே, ஹால் டிக்கெட் எங்கே, பென் எங்கே, பென்சில் எங்கே அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அவசரமாக நம்மளுக்கு தண்ணி தாகம் இருக்கும், இல்லை ரெஸ்ட் ரூம் போகணுன்னு இருக்கும், எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் உட்காந்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடி போகிறது தான் பெஸ்ட்டே. 1 மணினா 12:30 போகலாம், அது ஒன்றும் அவசரம் கிடையாது. இல்லை நீங்கள் 6 மாதம் 7 மாதம் இல்லை 1 வருஷம் உட்காந்து படித்த எக்ஸாமுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனால் தப்பு கிடையாதுல்ல சார். எக்ஸாம் சென்டர்னா லாங் டைம்ல இருந்து வரீங்களா? லாங் டைம்ல இருந்து வரோம் சார். நாங்கள் சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் வந்து சென்டர் போட்டாங்க சார். அப்ப என்ன பண்ணுங்க, முந்தின நாள் நைட்டே போயிட்டு ஸ்டே பண்ணுங்க. அதுதான் வழி, வேற என்ன வழி இருக்கு? அப்படி இல்லை அப்படின்னா விடிய காலையில வந்து எந்த பஸ் போய் ரீச் ஆகுதோ அதுக்கு போங்க, அவ்வளவுதான். சரி, வேற டவுட் கேளுங்க. வேற யாராச்சும் யாரோ கேட்டீங்கல்ல? எவ்வளவு ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் ஆகலாம் சார்? அது வந்து நிறைய ஃபேக்டர் டிபெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மார்க் சொல்லிடலாம், பட் ஆனால் அதுக்கு வந்து சரி ஓகே இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா நிறைய ஃபேக்டர் இருக்கு. ஒன்று, ஒரு ஷிஃப்ட்லையும் கேட்கப்படுற கேள்விகளினுடைய அந்த டிஃபிகல்ட்டி லெவல் ஒன்று.
இன்னொன்னு அந்தந்த ஷிஃப்ட்ல உங்க ஷிஃப்ட்ல வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், மத்தவங்க எல்லாருக்கும் ஈஸியா இருந்திருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும், மத்தவங்க எல்லாருக்கும் கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்பொழுதுமே வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் கேட்கறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ல வந்து சம்திங் அரௌண்ட் ஒரு 80% மார்க் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 80%. ஏன்னா 100க்கு 100 அப்படின்றதெல்லாம் யாருமே எடுக்க முடியாது. 80%க்கு மேல நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்க சார். சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. யாரோ கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். யார் கேட்டீங்க? சார் இப்ப எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிசிக்கல் டெஸ்ட் இருக்குல்ல சார் இந்த ஆர்ஆர்பில, சோ அதுக்குலாம் நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கும் நாங்க வந்து ப்ரிப்பேர் ஆகணுமா சார்? பிகாஸ் இதுல ஜெயிச்சு அதுல தோத்துறக்கூடாதுல்ல சார்? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப எஸ்ஐ எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இல்ல ஜிடி எஸ்எஸ்சில ஜிடி எக்ஸாம், எஸ்எஸ்சில சிபிஓ எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்கு. எல்லாருமே எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் எடுப்பாங்க. ஆனா பிசிக்கல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து ஆனா உங்களுக்கு எப்படி இருக்கணும், உங்களுடைய டைம் வந்து நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு 3 நாள் இல்லைன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா இல்ல ஒரு டெய்லி வந்து ஒரு மணி நேரம், டெய்லி ஒரு மணி நேரம் பிசிக்கலுக்குன்ட்டு நீங்க வந்து ரெடி ஆயிக்கோங்க. அவ்வளவுதான். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். காரணம் என்னன்னா, நீங்க பிசிக்கலுக்கு ரெடி ஆகணும்லாம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் பிசிக்கலா ரெடி ஆகணும் எக்ஸாமுக்கு. ஒரு உட்காந்து செடன்ட்ரியா வந்து சிம்பிளா உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டே இருந்தா வந்து அது கஷ்டம். ஸோ அப்போ ஒரு காலைல எந்திரிச்சோன்னா ஒரு மணி நேரம் வாக்கிங்கோ இல்ல ரன்னிங்கோ ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அவ்வளவுதான். ஒன்ஸ் அந்த எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிசிக்கலுக்கு நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா இப்பயே நம்ம கொஞ்சமா ரெடியானா எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு கம்ப்ளீட்டா கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே சார். இப்ப எக்ஸாம் முடிச்சு ஒரு 2 months கழிச்சு தான் அந்த டெஸ்ட் வைப்பாங்கல்ல சார்? ஆமா, உங்களுக்கு டைம் அப்படின்றது இருக்கும். ரொம்ப சீக்கிரமாலாம் நடக்காது. ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்ல, ஆல் இந்தியா லெவல்ல நடக்கிற இவ்வளவு பெரிய போஸ்டிங்ஸ் வச்சு நடக்குது இல்ல. ஸோ உடனே எல்லாம் நடக்காது. சரிங்க சார். ஜூலை அந்த எக்ஸாம்ல ஆகஸ்ட்ல எக்ஸாம் வருங்க சார்? அது எக்ஸாம் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலர் இது இருக்கும். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்ப இருக்குதோ அவங்க சொல்லிடுவாங்க. பட் ஆனா சொல்றதா இருந்தாங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 20ல இருந்து 1 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. 20 நாள்ல இருந்து 1 மாசத்துக்குள்ள. சார் சவுண்ட் முடிஞ்சாச்சு இல்ல? சவுண்ட் முடிஞ்சிருச்சு. பட் ஆனா இது சார் கேக்குது சார். ஹலோ சவுண்ட் முடிஞ்சிருச்சுதான். பட் ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா நான் எம்சிக்யூவும் எடுத்துட்டு வருவேன். அத நெக்ஸ்ட் கிளாஸ் லைட் முடிச்சிட்டு தான் செய்யுங்களா? இல்ல எம்சிக்யூ வந்து லைட் முடிச்சுட்டு சவுண்ட் வந்து கடைசியா ஒரு 10 கொஸ்டின். ஏன்னா சவுண்டுக்கு நம்ம கம்ப்ளீட்டா தியரிட்டிக்கல் பார்த்துட்டோம்ல. ஓகே. எக்ஸாமுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் கொண்டு போனோம் சார்? அப்புறம் எக்ஸாம் பிசிக்கல் முடிஞ்சோடனே இது தியரிக்கல் எழுதினோடனே இதுக்கு பிசிக்கலுக்கு எவ்வளவு நாள் தள்ளி வைப்பாங்க சார்? இல்ல நம்ம அதை வந்து பாத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் அந்த எக்ஸாம் கிட்டக்க வரப்ப பார்த்தாதான் அது நல்லது. இப்ப நான் சொல்லிடுவேன், சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே மறந்துடுவோம். அது நான் சொன்னதையும் மறந்துடுவேன், நீங்க கேட்டதையும் மறந்துடுவீங்க, எல்லாரும் அப்படிதான். ஸோ அதனால எக்ஸாம் கிட்டக்க வரப்ப அதை சொன்னோம்னா அது பெஸ்டா இருக்கும். ஓகேப்பா. சார் क्वेश्चंसலாம் எப்படி சார் மெமரி டிப்ஸ் இருக்கா சார்? டிப்ஸ் நிறைய இருக்குது. நான் அதான் நோட்டிஃபிகேஷன் எப்ப சார்? சார் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து நம்மளால சொல்லவே முடியாது. திடீர்னு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, திடீர்னு வேகன்சி அதிகப்படுத்துவாங்க, திடீர்னு வேகன்சியை கம்மி பண்ணுவாங்க. அது நம்மளால சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கையில தான். சரி, இந்த மாதிரி எதனால பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம்ல சார்? அது தெரியலங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் சைட்ல தான் இருக்குது. ஜீவா நீங்க என்ன கேட்டீங்க சார்? क्वेश्चंसலாம் எப்படி சார் மெமரிஸ் வச்சுக்கிறதுங்க சார்? இல்ல மெமரிஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு சார் எனக்கும் டவுட் சார். அதே கேள்வி தான் சார் என்னோட கேள்வியும். ஹிஸ்டரி ஆகட்டும், ஜியோகிராஃபி ஆகட்டும், எக்கனாமி ஆகட்டும், பாலிட்டி ஆகட்டும், எதுலாம் ட்ரிக் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து நான் எம்சிக்யூ வந்து நான் சொல்றப்பயுமே எம்சிக்யூ எக்ஸ்பிளைன் பண்றப்பயும் நிறைய ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக்கையுமே சேர்த்தே தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்க சார். சார் மார்னிங் படிச்சா கொஞ்சம் மெமரிஸ் ஆகுமா சார்? 4 o'clock நம்ம படிச்சோம் ஓரளவுக்கு மெமரிஸா இருக்குமாங்க சார்? கண்டிப்பா அது பெஸ்ட் வே. ஓகே சார். சரி, ஓகே. மிச்சது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நம்ம படிச்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து எம்சிக்யூ ஃபார்மேட்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ எல்லாருக்குமே. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. என்னப்பா சார் கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க. சார் இப்போ இதுக்கப்புறம் வர எல்லா கிளாஸும், அதாவது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எல்லாமே எம்சிக்யூல தான் நடத்துவீங்களாங்க சார்? இல்ல எப்படிங்க சார்? சயின்ஸ் கிளாஸ் மட்டும்ங்களா? சயின்ஸ் கிளாஸ் எம்சிக்யூல போகலாம். அது எல்லாருக்குமே ஓகேவா இருந்தா மட்டும்தான் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஏன்னா வந்து ஓகேவா இல்லைன்னா நான் கண்டினியூ பண்றது அது வந்து தப்பு.
ஸோ அப்போ வந்து ஓகேவா இருந்தா அது எல்லாருக்குமே அது புரியுற மாதிரி இருந்தா நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய ஒரு கோல் அப்படின்றது வந்து எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் எடுக்கணும், அவ்வளவுதான். ஓகே சார். இப்போ உங்களோட கிளாஸ்ல இந்த YCT புக்ஸ் அந்த MCQ கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதுமாங்க சார்? போதும் போதும், தாராளமா போதும், தாராளமா போதும், தாராளமா போதும். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். ஹலோ அஸ்வன். ஹலோ அஸ்வன். ஹலோ அஸ்வன், MCQ YCQனா என்னன்னு சொல்றீங்களா? அந்த மாடல் கொஸ்டின் இல்லையா? ஆமா. நம்ம இந்த அதுல இருந்து ஒரு சாய்ஸ், அந்த மாடல் கொஸ்டின்ல இருந்து ஒரு சாய்ஸா எடுப்போம். மாடல் கொஸ்டின் போன வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாதிரி அதுல இருந்து ரிப்பீட்டடான கொஸ்டின் மாடல் எடுத்துட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாடல் கிடைக்கும்ல, ஒரு மேப் மாதிரி விழும்ல, இந்த மாதிரி கொஸ்டின் தான் ரொம்ப ஜாஸ்தியா கேட்டிருக்காங்க. அப்ப அதை வந்து தான் சொல்றாங்க. ஓகே ப்ரோ. MCQனா என்ன டெஃபினிஷன்? அது வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. YCQனா previous question paper. என்னது YCQ? Previous மெசேஜ்ல போட்டுடுங்க கொஞ்சம்.